நம்மளுடைய ஜமீன்தார் நாராயண செட்டியார் ஐயா அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர் வருகை இனிதாக அமையட்டும். நான் தொடக்கத்திலே நான் சொல்லும்போது சொன்னேன், கோபுரம் நிறைந்த ஊர், நிறைந்த நாடு தமிழ்நாடு, அதை ஆக்கி தந்ததெல்லாம் செட்டிநாடு என்று. இப்ப ராஜகோபுரமாக வருகை புரிந்திருக்கிற ஜமீன்தார் ஐயா அவர்கள் நம்முடைய சோசோமி ஐயா அவர்களுக்கும் ராஜகோபுரம் ஐயா அவர்களுக்கும் ஒரு பொன்னாடை பற்றி கேட்கிறார்கள். நான் வழங்கிய தீர்ப்பெல்லாம் ஆண்டவன் முருகன் வழங்கிய தீர்ப்பு என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நம்முடைய பகுதி மனிதர் அல்ல, இறைநிலை பெற்றவர்கள் ராஜகோபுரம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு உங்களால் சார்பாக அழைக்கின்றேன். வாழார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மதியே, மன்னிய மூவேந்தர்த மடிவளர்ந்த மகளே, தேனார்ந்த தீன் சுனேசல் திருமாலின் குன்றம் தென்குமரி ஆயுடனல் செங்கோல்குள் செல்வி, காணார்ந்த தேனே கற்கண்டே தாயே தமிழே என் கண்ணே என் பொற்பாதம் பணிகின்றேன். மாடகூடங்கள் மல்கிய நாடு, மங்கள வாசனை மணக்கும் நன்னாடு, ஆட நரங்குகள் அலையிடும் நாடு, அஞ்சும் சீரடி அணங்குகொள் நாடு, காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் நாடு, காஞ்சும் தமிழ் இசையை பொங்கிடும் நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு. தர்மம் நிறை தேவகோட்டை மாநகரில், சீலம் நிறை தேவகோட்டை மாநகரில் இன்று சட்டிச்சாமியார் அவர் சித்தராகி பார்த்து, என் மரியாதைக்குரிய பெரியவர், நான் குருவாக மதிக்கின்ற பெரியவர் சொல்லோவியர் சோசோமி அவர்கள் கடந்த 11 ஆண்டுகளாக திருவாசக வகுப்புகள் நடத்தி, அந்த வகுப்புகள் நிறைவாகின்ற வேளையில் அவரை பாராட்ட வேண்டும் என்று ஒரு விழா எடுத்து, அந்த விழாவில் பாராட்டுதல், பரிசு கொடுத்தல் என்றெல்லாம் பதிவு செய்து, அனுபவத்தில் சிறியவன் என்னை இங்கு அழைத்தமைக்கு இந்த நிர்வாகத்துக்கு, குறிப்பாக மரியாதைக்குரிய பேராசிரியர் தின்னப்பன் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இங்கு வருகை தந்திருக்கின்ற என் மரியாதைக்குரிய பெரியவர் ஜமீன்தார் சோமநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய பெரியவர் ராமகிருஷ்ணன் செட்டியார் அவர்களே, மரியாதைக்குரிய பெரியவர் பேராசிரியர் தின்னப்பன் அவர்களே, என் மரியாதைக்குரிய பெரியவர் எங்கள் ஊர் ஜிஎம் அவர்களே, அவர்களை பெற்ற பெருமாள் நாங்கள் சொல்ல ஜிஎம் என்று தான் சொல்ல ஜிஎம் அவர்களே, இங்கு வருகை தந்து அருமையான உரையாற்றி இருக்கின்ற என் மரியாதைக்குரிய தேவனா அவர்களே, பிரகதீஸ்வரன் அவர்களே, மரியாதைக்குரிய ஆட்சி அவர்களே, உங்கள் அனைவருக்கும், ஆட்சிமார் அவர்களுக்கும், நகரத்தார் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த விழாவில் அவர் குரு, நான் சிஷ்யன், ஆகவே வாழ்த்துவது என்பது என்ன என்று எனக்கு தோன்றவில்லை. இதை போற்றுதல் என்று போட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் போற்றுவதற்கு உரியவர். எல்லோரும் சொன்னார்கள் அவர் தேவகோட்டைக்கு ஒரு பெரிய சொத்து என்று. நான் நீதிபதி என்பதால் என் கருத்தை சொல்லியே ஆக வேண்டும். நான் மாறுபடுகிறேன். அவர் செட்டிநாட்டுக்கு ஒரு பெரிய சொத்து. தேவகோட்டைக்கு சொத்து என்பது, நீங்கள் தேவகோட்டை என்பதால் சொந்தம் கொண்டாடாதீர்கள்.
நான் பக்கத்து ஊர் சண்பநாதபுரம். எல்லோருக்கும் அவர் சொந்தம், செட்டிநாட்டுக்கு சொந்தம். இந்த விழா இன்று சட்டிச்சாமி சித்தர் திருக்கோவிலில் நடைபெறுகிறது. உங்களில் எத்தனை பேருக்கு சட்டிச்சாமியார்? என்னுடைய 3 பகுதிகள். முதலில் இந்த முதல் சட்டிச்சாமி சித்தர் யார்? இந்த சட்டிச்சாமி சித்தருடைய வரலாறு என்ன? நாம் இன்று சோமி அவர்களை வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? இது 3 தான் பகுதி. முதல் பகுதி, முதல் சட்டிச்சாமியார் யார்? சட்டி என்பதன் பொருள் என்ன? திருவோடு. திருவோட்டின் மகிமை என்ன? அடுத்து சாமியார். சாமியார் என்பவர் துறவி, அனைத்தையும் துறந்தவர். துறந்து ஆசையை துறந்து அந்த பகுதிக்கு வந்தவர். அடுத்து சித்தர். சித்துக்களை தன்கைவசம் உள்ளவர், அனைத்தையும் சித்து விளையாடக்கூடிய, தன்னுடைய இளமையாகவே இருப்பார், மீண்டும் தோன்றுவார், மீண்டும் அருளாக இருப்பார், ஒளியாக இருப்பார், பலனை தருவார். அப்படி என்றால் முதல் சட்டிச்சாமி சித்தர் யார்? காசி வாரணாசிக்கு சென்றவர்கள் நாம் தீபாவளிக்கு செல்கிறோம். அந்த தீபாவளிக்கு செல்கின்ற 3-4 நாட்கள் மட்டும்தான் அன்னபூரணி கோவிலுக்கு நேர் பின்பக்கத்தில் இருக்கின்ற மாடியிலே இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியா 3 தங்கை சிலைகள் இருக்கும். அதில் நடுவில் இருக்கின்றவள் அன்னபூரணியாக கையிலே ஒரு கரண்டியை வைத்து கிண்ணத்தை வைத்து இருப்பாள். அவளுக்கு எதிரில் இருக்கின்ற ஈஸ்வரன் பிச்சை கேட்கும் இடையில் கையில் பாத்திரத்தோடு அந்த திருவோடோடு நிற்பார். இதை நாம் நேரடியாக பார்ப்போம். அன்னபூரணியிடத்திலே அவர் கை நீட்டி கொண்டு இருப்பார் திருவோடோடு. இவர்தான் முதல் சாமியார். திருவோடோடு இருக்கிறார், அவர் தான் முதல் சாமியார். அடுத்து திருநீலகண்டர் புராணம். சிதம்பரத்திலே திருநீலகண்டர் தன் மனைவியோடு வாழ்கிறார். அவர்கள் இல்லறத்தை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு தினசரி என்ன வேலை என்றால், ஒரு துறவிக்கு, சைவ துறவிக்கு அந்த ஓடு செய்வது அவருடைய தொழில், குயவர் தொழில். அதிலே ஓடு ஒன்றை இனாமாக சும்மா கொடுத்து கொண்டே இருப்பது. இப்படி கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இல்லறத்தில் இருக்கின்ற இவர் வெளியூர் சென்றார். அங்கு சற்று தடுமாறினார், காமத்தில் ஈடுபட்டார், அதிலே வழுவினார். திரும்பி ஊருக்கு வந்தபோது ஒரு நாள் மனைவியிடம் பேசி கொண்டிருந்தோ உண்மையை சொல்லிவிட்டார். மனைவி வெகுண்டாள். உடனே அவள் என்ன சொன்னாள்? திருநீலகண்டம் என்று சபதம் செய்து எம்மை தீண்டுவே திருநீலகண்டம் என்றார். எம்மை என்று சொன்னபோது எம்மை நம்மை என்று சொன்னாள். ஆகவே திருநீலகண்டர் தள்ளி நின்றார். அவளை மட்டுமன்று பெண் குலத்தையே மறந்தார். அவர்கள் இருவரும் வீட்டுக்குள்ளே வசிக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே வசிக்கிறவர்கள் கணவனுடைய கடமை இவர் செய்கிறார், மனைவியிடம் நான் ஒருவரை தொடுவதில்லை. இப்படியாக பல காலம் வாழ்கிறார்கள். இப்படி வாழ முடியுமா என்று நான் சிறு வயதிலிருந்து எண்ணியது உண்டு. ஒரு 2-3 ஆண்டுகள் முன்பு அமெரிக்கா சென்றேன். அப்போது என்னுடைய சகலை வாஷிங்டன் வீரப்பன், என் மைத்துனர் வெங்கடாசலமும் ஒரு வீட்டுக்கு சென்றோம். மதிய உணவு உண்டு விட்டு வெளியில் வந்தோம். வாஷிங்டன் வீரப்பனை கேட்டால், அண்ணே இப்போ நம்ம வீட்டுக்கு கொஞ்ச நேரம் இருந்தாமே, ஒரு விஷயத்தை 2 மணி நேரம் இருந்திருக்கோம், ஒரு விஷயத்தை பார்த்தீர்களா என்றார். என்ன அப்படி பார்த்தது என்று கேட்டேன். அவர் சொன்னார், மனைவி வந்தபோது கணவன் வரவில்லை, கணவன் வந்தபோது மனைவர் 2 ஒன்றாக சேர்ந்து வரவே இல்லை, பார்த்தீர்களா என்றார். ஆமாம் என்றேன். இவர்கள் இருவரும் 16 ஆண்டுகள் ஒரே வீட்டுக்குள் ஒருவரோடு ஒரு பேசாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போதுதான் திருநீலகண்டர் விஷயம் உண்மையாகத்தான் நடந்திருக்கும் என்று நான் நம்பினேன். ஒரே வீட்டிற்குள் மனைவி சமைத்து வைப்பால், இவர் சாப்பிடுவார், இவர் ஆஃபீஸுக்கு போவார், மனைவி ஆஃபீஸுக்கு ஒருவரோடு பேசிக்கொள்ள மாட்டார்கள். இவ்வாறு இப்படி இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் தொடாமலேயே பேசாமலே வாழ்ந்தார்கள். காலம் சென்றது, மூப்பு வந்தது. சிவபிரானுடைய வாழ்க்கையிலே ஒரு திருவிளையாடலை செய்ய நினைத்தார். அங்கிருந்து வந்தார். ஒரு பழமையான ஓடு, அதை திருநீலகண்டர் கையில் கொடுத்தார். அப்பா, இது பழைய ஓடு என்று நினைக்காதே, ஈடு இணையற்றது, பத்திரமாக வைத்துக்கொள், நான் வெளியூர் செல்கிறேன், வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். சென்றவர் இந்த ஓடு மறையும்படி செய்து விட்டார்.
ஓடு மறைந்தது. சிவபிரான் திரும்பி வந்தார். தம்பி, அந்த ஓடை எடு என்றார். ஓடை காணவில்லை. இங்கே முகம் தேடினார், பார்த்தார். ஆனால் எடுத்து கொடுக்க முடியவில்லை. காணவில்லையே என்று சொன்னபோது சிவபிரான் சொன்னார், திருடனே, கொடுத்த ஓடை எப்படி காணாமல் போகும் வீட்டிற்குள் வைத்தது என்றார். இவர்கள் அப்படி என்றால் இதற்கு நான் என்ன மாறு செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதை சரி செய்வதற்கு உன் மகனை கூட்டிக் கொண்டு வந்து குளத்திலே மூழ்கி சத்தியம் செய் என்றார். அங்கு சத்தியம் செய்ததற்கு அழைத்து செல்ல வேண்டும். மகன் இல்லையே என்றார். சரி என்றார். அங்கு தில்லைவாழந்தனுடைய சபையிலே இது வைக்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், அந்த சாமியார் சொல்வது சரிதானே, நீ எடுத்ததை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் சத்தியம் செய்ய வேண்டும், இல்லைன்னு தவறுக்கு சரி என்று சொன்னார்கள். கடைசியாக சாமியார் சொன்ன அவருடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வா. செல்லலாம் என்றால் மனைவியை கூட்டிக் கொண்டு வந்து கையை பிடித்து கொண்டு நீரிலே மூழ்கி எனக்கு குச்சியை கொடுத்து அவளை அந்த கையில் பிடித்து இவர் இந்த கையில் பிடித்தவாறு மூழ்கிறேன் என்கிறார். ஆனால் சாமியார் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நீ கையை பிடிக்க வேண்டும் என்று, ஏனென்றால் உண்மையை வர வைக்க வேண்டும் என்பதுதான் ஈஸ்வரனுடைய இஷ்டமே. அப்படி இருந்தபோது சொல்லாமல் வழியிலே பூராவ உண்மையும் சொல்லி தீர்த்தார். அப்போது சிவபிரான் ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்தார். இந்த மையத்தினுடைய இந்த கதையினுடைய மையம் இருக்கிறது பாருங்கள். இது ஒரு திரு ஓட்டை மையமாக கொண்டது இந்த மொத்த கதையே. இதை வைத்துத்தான் சிவபிரான் விளையாடினார். இது இரண்டாவது. மூன்றாவது, ராஜராஜ சோழன் அருமையான சிற்பம். ஒரு ராஜராஜன் கோவிலில், பிரகதீஸ்வரர் கோயிலில் உள்ளே நுழைகின்ற போது மூன்றாவது கோபுரம் ராஜராஜன் கோபுரம் என்று பெயர். அந்த கோபுரத்தினுடைய ஒரு பகுதியில் சிவபிரான் ரிஷப வாகனத்தில் 2 கால்களையும் 2 பக்கங்களில் போட்டுக்கொண்டு கையிலே ஒரு பாத்திரத்தை வைத்து இன்னொரு கையிலே உண்பது போல் ஒரு காட்சி. அதாவது அவர் அந்த பிச்சேஸ்வரனாக இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த காட்சியை அழகாக ஒரு சிலையாக வடித்திருக்கிறார் அந்த சிற்பி. நீங்கள் போகும்போது பாருங்கள், கண்ணை பறிக்கும். அதாவது ஈஸ்வரன், அதாவது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இவன் இன்ன தன்மையன் என்று அறிய உண்ணா எம்மானை, ஈசனை எளிவந்த பிரானை, வயல் பழனத்து ஆறுவானை, மறக்கலுமாமே என்று சொல்லார் சுந்தரமூர்த்தி நாயனார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருகின்றவன் பிச்சேஸ்வரனாக, பிச்சை எடுப்பவனாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக, நாம் அறிவதற்காக, வாழ்க்கை என்பதை உணர்த்துவதற்காக செய்த திருவிளையாடல் ஒன்று அதுதான். நாம் பிச்சையப்பன் என்று பேர் வைக்கிறோம், பிச்சேஸ்வரன் வைக்கிறோம், பிச்சை என்று வைக்கிறோம். இது எல்லாமே அதை காட்டுவதற்காக. இது மூன்றும் சிவபெருமானுடைய இந்த பிச்சை, சாமியார் பிச்சை இதனுடைய. அடுத்து கனகதாரா ஸ்தோத்திரம். காலடியிலே ஒரு பெண் அவள் வீட்டிலே அவர் சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் வந்து எதிரே நிற்கிறார். பிச்சாந்தேகி என்று சொல்லி பாத்திரத்தோடு நிற்கிறார். உள்ளே போய் பார்க்கிறாள், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்தது. அதுதான் அவளுக்கு இருந்த உணவே. அதை கொண்டு வந்து பாத்திரத்திலே போட்டார். போட்டுவிட்டு சொன்னாள், இதுதான் என் கைவசம் உள்ளது என்று. அவ்வாறு போட்டவுடன் அதை பார்த்து அவர் உண்மையை புரிந்து கொண்டு அவர் மகாலட்சுமியிடம் வேண்டுகிறார். அதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். அப்படியே பொன் கொட்டுகிறது. அந்த ஒரே ஒரு நெல்லிக்காய் போட்டவள் இருந்ததை, தனக்கு என்று இருந்ததை போட்டதும் அப்படியே கனகமாக கொட்டுகிறது, பொன்னாக கொட்டுகிறது. இதுதான் அந்த கனகதாரா ஸ்தோத்திரம், அந்த விதமே. இப்படி இதுதான் அந்த அதனுடைய இப்படி இந்த திருவோடு சட்டிச்சாமியார். இப்படி இப்போது சித்தர். இந்த சட்டிச்சாமியார் நமது சோசுவாமி அவர்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அருமையான நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். சட்டிச்சாமியார் வரலாறு, சட்டிச்சாமி சித்தர் வரலாறு என்று. அந்த நூல் என் கைக்கு கிடைத்தது. அதில் 3 சட்டிச்சாமியார்களை குறிக்கிறார். ஒன்று செம்பட்டிப்பாளையம், ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறது. மற்றொன்று பாண்டிச்சேரி, மற்றொன்று தேவகோட்டை. இந்த தேவகோட்டையில் இருக்கின்ற சட்டிச்சாமியாரை பற்றித்தான் நம்முடைய சப்ஜெக்ட். 150 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டிச்சாமியார் இந்த ஊரிலே வசித்தார். அவர் எந்த ஊர் யாருக்கும் தெரியாது. அவர் பெயர் யாருக்கும் தெரியாது. அவர் என்ன குலம், யாதவராக இருக்கலாம் என்ற ஒரு கணிப்பு. அவர் என்ன செய்தார், இந்த காந்தி ரோட்டிலே காரம நாச்சியப்ப செட்டியார் இவர் தாத்தாவின் தாத்தா, சோசோமியினுடைய தாத்தாவின் தாத்தா. 2 வளைவுகள் வைத்த வீடு. அந்த வீட்டிலே
முன்பக்கத்தில் ஒரு ஓரத்தில் அவர் வந்து செட்டிச்சாமியார் இரவில் படுத்துக் கொள்வார். அதற்கு முன்பு நகரத்தார் வீடுகளில் பணக்கார வீடுகளில் அவருடைய தோட்டத்தில் இரவில் படுப்பார். ஒரு நாள் அப்படி படுத்திருக்கிற போது நம்ம வீட்டு செட்டியார் காலையில் சத்தம் போட்டு விட்டார். அதிலிருந்து அவர் தோட்டத்தில் படுப்பது நிறுத்தி விட்டார். இந்த நாச்சியப்ப செட்டியார் வீட்டிலே இரவிலே வந்து தங்குவார். 2 அதிசயங்கள் அவர் செய்ததை நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று, ஒரு நாள் இரவு அனைவரும் சரப்பரம்பாயில் படுத்திருந்தார்கள். ஓரத்திலே சாமியார் படுத்திருந்தார். அதிலே படுத்திருந்த ஒருவர் சொன்னார், இன்று ஆருத்ரா தரிசனம், நாம் ஆழ்விலே பெருந்துறையில் இருந்தால் அந்த அபிஷேகத்தை பார்த்திருக்கலாம், நடராஜ பெருமான் பார்ப்பதற்கு இந்த அபிஷேகத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லையே என்று சொன்னார். அப்படி சொன்னதும் அந்த சாமியார் என்ன செய்தார், அந்த பாயிலே வந்து படுத்து கொண்டார். எல்லோரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் சற்று நேரம் என்றார். எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டார்கள். ஒரு 15-20 பேர் இருக்கும். இப்போது அபிஷேகத்தை பாருங்கள் என்றார். அந்த பெருந்துறையிலே அப்படியே அந்த அபிஷேகம் நடராஜ பெருமானை முழு அபிஷேகத்தையும் கண்ணை மூடி நிலை பார்த்தார்கள். அந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார். ஒரு அதிசயம். இரண்டாவது, இங்கு செல்வந்த நகரத்தார் ஒருவருக்கு பிள்ளை வேண்டும். அவர் பிள்ளை இல்லையே என்று வருந்தினார். சட்டிச்சாமியாரை பார்த்தார். எங்கள் வீட்டில் நாளை மதியம் உணவு உண்டால் எங்களுக்கு அதனால் ஒரு வாய்ப்பு, ஒரு பிள்ளை பிறக்குமா என்று நினைக்கிறேன் என்றார். சரி வருகிறேன் என்று சொன்னார் சாமியார். பகல் நேரத்தில் சட்டியோடு தெரிவார், வாங்குவார், சாப்பிடுவார், இரவில் படுத்துக்கொள்வார். இந்த செட்டியார் வீட்டுக்கு போனவர் பக்கத்து வீட்டுக்குள் நுழைந்து விட்டார். பக்கத்து வீட்டு செட்டியாரும் இவரை வணங்குவார். அவர் உட்கார வைத்து நன்றாக சாப்பாடு போட்டார். சாமியார் நன்றாக ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தால் பக்கத்து வீட்டு செட்டியார் காத்து கொண்டிருப்போர் நிற்கிறார் ரோட்டிலே. ஆகா, இவரெல்லவா நம்மை கூப்பிட வந்தார் என்று அவர் வீட்டுக்குள் நுழைந்தார். சரி வா, உள்ளே வா என்று இலையிலே உட்கார்ந்தார். நல்ல தீர சாப்பிட்டார். சமைச்சு வைத்திருந்த முக்கால்வாசியை சாப்பிட்டார். இன்னும் இன்னுமே சாப்பிட்டு கொண்டே இருந்தார். சாப்பிட்டு விட்டு, நன்றாக வைத்திருக்கிறாய், எல்லாம் நன்றாக உனக்கு இருக்குன்னு சொல்லி சென்றார். மறு ஆண்டிலே அவருக்கு பிள்ளை பிறந்தது. அவர் வீட்டிலே செல்வம் தழைத்தது. இது உண்மை, பொய்யான விஷயங்கள் அல்ல. இது செவிவழியாக வந்தாலும் இவருடைய தகப்பனார் இங்கு வந்து அவருடைய குரு பூஜை தினத்தன்று மாதம் அர்ச்சனை செய்து அதன் பின்புதான் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இந்த சித்தர் சட்டிச்சாமியார் சித்து விளையாடியதால் சித்து தன் கைவசம் இருந்தால் சித்தராக்கி பார்த்தார். அந்த அவருடைய இங்கே என்ன அது தெரிகிறது, என்ன வேண்டுகிறோமோ அவர் தருகிறார், என்ன கேட்கிறோமோ நடத்தி காட்டுகிறார். அப்படி என்றால் இது காலப்போக்கிலே இதற்கு ஒரு கோவில் கட்டி அதற்கு 2 ட்ரஸ்டிகள் வைத்து அதற்கு ட்ரஸ்டிகள் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கு சாப்பாடு போட்டு இதையெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்வதென்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது உள்ளே நுழைந்த போது, அதாவது திருவண்ணாமலையில் இருக்கின்ற ஆசிரமங்களுக்கு உள்ளே நுழைகின்ற போது என்ன ஒரு மன அமைதி இருக்கிறதோ, ஒரு சூழல் இருக்கிறதோ, இவையெல்லாம் உள்ளே இருக்கிறது. ரமண மகரிஷி ஆசிரமம் சென்றால் இப்படித்தான் இருக்கும். சேஷாத்திரி ஆசிரமத்தில் ஆண்டுதோறும் நான் திருக்கார்த்தியை போய் தங்குகிறேன். உள்ளே சென்றதும் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இருக்கிறது பாருங்கள், அது நம்ம ஈர்க்கும். இங்கு வந்தாலே மன அமைதி ஏற்படும் என்பது தெரிகிறது. இதுதான் இங்குள்ள பெரிய விஷயம். மன அமைதி ஏற்படும். அது மன அமைதி ஏற்பட்டு நம்முடைய அந்த சிந்தையை ராமலிங்க விழாரன்னு சொல்லுவார், உறவினர் வேண்டும். எந்த உறவினர் வேண்டும்? உத்தமர் உறவு. அவர் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மீது மலரனை நினைக்கின்ற உத்தமர் உறவு என்பார். அந்த ஒருமைப்பாடு, அடுத்து உறுதிப்பாடு, இடைவிடா தொடர்நிலை, மூன்றும் பக்திக்கு வேண்டும். இல்லை என்றால் பக்தி ஆகாவரி தன்மார்த்தான். எந்த இறைவனிடத்தில் நாம் பக்தி வைக்கிறோமோ முதலில் ஒருமைப்பாடு, அடுத்து உறுதிப்பாடு, மூன்றாவது இடைவிடா தொடர்நிலை. இந்த மூன்றும் இருக்கின்ற போது இங்கு ஒரு அருமையான லிங்கம் வடிவத்தில் அவரை அழகு பார்த்திருக்கிறார்கள். இருபுறத்திலும் கணபதியும் முருகனையும் வைத்திருக்கிறார்கள். ஒரு அருமையான சூழல். இந்த இடத்தில் இந்த திருவாசகம் நடந்திருக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்தில் இந்த திருவாசகம் 11 ஆண்டுகளாக நடந்திருக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் நடந்தது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதாவது 11 ஆண்டுகளும் எந்த இடர்பாடும் இல்லாமல் இங்கு நடந்திருக்கிறது. இந்த நாள் இருக்கிறது பாருங்கள், இந்த தேதி நானோ சோசோமியோ நிச்சயித்ததல்ல. இது சட்டிச்சாமியார் சித்தர் நிச்சயித்த தேதி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
எப்படி என்றால், நானும் அவரும் கலந்து கொண்டு தேதியை வைத்துக் கொள்ளலாம் என்று பேராசிரியர் எனக்கு சொன்னார். நான் அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார் 9 அல்லது 16 வைத்துக் கொள்ளலாம் என்றார். நான் 9 அல்லது 16 வைத்துக் கொள்ளலாம் என்கிற போது 16 வைத்துக் கொள்ளலாமா, ஏனென்றால் 9ஆம் தேதி எனக்கு ஒரு புரோகிராம் இருக்கிறது என்று என்னை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 16 வைத்துக் கொள்வோமா என்று சொன்னேன். அவரும் சரி என்றார். அவரும் கடைசியாக பார்த்தால், எந்த இடத்தில் 9ஆம் தேதி நான் பேசுகிறேனோ மாலை நேரத்தில், அங்கு மதிய நேரத்தில் அவர் பேசினார். மதியத்தில் அவர் பேசினார் கோட்டையூரில், மாலையில் நான் பேசினேன். 16ஆம் தேதி தான் நிச்சயிக்கப்பட்டது. 2 பேரும் ஒரே நேரத்தில் இங்கே இருக்கிறோம். இது எனக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்றால், கடந்த கும்பாபிஷேகத்தில் திருக்கடவூர், அதுவரையில் திருக்கடையூர் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை எல்லா நகரத்தார்களையும் திருத்தினார். இது உங்களுக்கும் சொல்லி, இனிமேல் நீங்கள் யாரும் திருக்கடையூர் என்று சொல்லாதீர்கள், திருக்கடவூர் என்று எல்லா நகரத்தார்களுக்கும் அந்த கூட்டத்திலே கோவிலிலே சொல்லிக் கொடுத்தார். மீட்டிங்கில் அதற்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மீட்டிங். நான் திருக்கடவூரில் பல ஃபங்க்ஷன்ஸுக்கு போயிருக்கேன். ஆனால் கோவிலுக்குள் பேசியதில்லை. கோவிலுக்கு போவேன், தரிசனம் பண்ணுவேன், திரும்பி வந்திருக்கேன். நான் என் மனைவி உள்ளே போய் பேசியதில்லை. இந்த கும்பாபிஷேகத்தில் நாங்கள் இருவரும் கலந்து கொள்வது என்று ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் மணி 10 மணிக்கு. நான் காலை 6 மணிக்கு ஃபோன் பண்ணி, நீ திருக்கடவுர் வந்துட்டீங்களா, காலை 10 மணிக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு. அவர் ரொம்ப கூலாக சொன்னார், நான் மதுரையில் இருக்கேன்னார். நீங்கள் மதுரையில் இருந்தால் இப்போ 2 பேரும் எப்படி பேசுகிறதுன்னு. அடுத்தவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்குன்னு சொன்னாங்களே ஒழிய டைமெல்லாம் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, அதனால நீங்கள் எனக்கும் சேர்த்து பேசிடுங்கன்னார். அப்படின்னார். அப்படிலாம் பேச வராது. ஏன்னா அவர்கிட்ட நான் எப்படி கிட்டக்க போகிறது? ஏன் விஷயத்தை தான் நாம் பேசலாம். அதாவது கிட்டக்க போகிறதுக்கெல்லாம் நமக்கு அதுக்கு அருகதை வேணும். சும்மா வெறும் கதை, அதாவது அவருடைய ஆழ்ந்த புலமை, டெப்த்து, அதெல்லாம் சும்மா வேணால் கதை வேணால் பேசலாம். சரின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சொல்ற ஏற்பாடு செய்து மறுநாள் காலையில் 10 மணிக்கு வைக்கிறது என்று முடிவு செய்தோம். மாலை 6 மணிக்கு வைரவன் கோயில் நான் வந்து மலர் வெளியிட வேண்டும், கும்பாபிஷேக மலர். காலை 10 மணிக்கு துவங்கி 1 மணிக்கு முடித்து அங்கிருந்து வந்து 6 மணிக்கு இங்கே நான் மலர் வெளியிட ஒப்புக்கொண்டு இருக்கிறேன். அப்போது சொன்னேன், இங்கு ஒரு அதிசயத்தை சிவன் நிகழ்த்தினார், ஒரு அதிசயத்தை அம்பாள் நிகழ்த்தினார். அதாவது பதி சிவபிரான் அவர் என்ன செய்தார்? அவருடைய மார்க்கனுடைய விதியை மாற்றினார். அவள் சதி என்ன செய்தாள்? ஒருவனுடைய அந்த திதியை மாற்றினாள். சதி திதியை மாற்றினால், இவர் பதியை மாற்றினார். ஆகவே பதி ஒன்றை மாற்ற, சதி ஒன்றை மாற்ற, இப்போது நாங்கள் இருவரும் இறைவனின் பிள்ளைகள். ஆகவே இறைவனும் இறைவியும் எங்களுக்காக தேதியை மாற்றினார்கள் என்று சொன்னேன். அப்படித்தான் நாங்கள் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்றைய நாள் சட்டிச்சாமியார் சித்தர் இன்று நாங்கள் இருவரும் கலந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்த நாள். இதில் முதல் பாராட்ட வேண்டியது, நீங்கள் எல்லோரும் கூட்டிய கூட்டம் அல்ல, கூடிய கூட்டம். உண்மையாகவே இறை உணர்வு படைத்தவர்கள் கூட்டம். இந்த கூட்டம்தான் இதற்கு தேவை. இதற்கு எது தேவை என்றால், கூடுகின்ற கூட்டம் தேவை, கூட்டிய கூட்டம் தேவையில்லை. இன்று சோசோமி அவர்களை பாராட்ட வேண்டும். சோசோமி அவர்களை பாராட்டுவதற்கு காலையில் ஆரம்பித்தால் 1 வாரம் பாராட்டலாம். ஏன்னா பாராட்டுவதற்கு அவரை பாராட்டுவதற்கு அளவு கிடையாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. முதலில் இவர் 1942 பிறந்தார். ஒரு 16-17 வயசு ஆகிற போது ஒவ்வொரு காலேஜியேட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜுகளுக்கு இருக்கக்கூடிய போட்டிகளில் மரபு கவிதை எழுதுவதில் அந்த பல்கலைக்கழக அளவிலே முதல் பரிசு பெற்றார். இதான் ஆரம்பம். 3வது பரிசு பெற்ற அளவு பசிச்சார்ட்ட இருந்து அது தெரிஞ்சது. இப்போ தான் தெரிஞ்சது. இன்னும் போனால் ரொம்ப இருக்கும் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்கிறேன். 3 வயசில் ஆரம்பிச்சிருக்கு. 3 வயசில் ஆரம்பித்த போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 6வது பள்ளிக்கூடத்தில் திருக்குறளை வச்சு 7 வயசில் தானே நம்ம பரிசு வாங்கினோம். நம்ம குரு 3 வயசுலேயே வாங்கியிருக்காரு. இல்லை, அவரை பார்த்தா எனக்கு எப்போதும் கொஞ்சம் பொறாமை உள்ளே சொல்லிடுறேன். பின்னாடி சொல்கிறேன், காரணத்தை பின்னாடி சொல்கிறேன். அதாவது முதல்ல பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் அடுத்து முடிச்சுட்டு, அதாவது அது முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறார், படிக்கிறார். பாசுப்பா எனக்கும் குரு, அவருக்கும் குரு.
அதில் எனக்கு கொஞ்சம் வாசுப்பா பேரில் கோபம். என்ன கோபம்னா, இவரை மட்டும் கூப்பிட்டு வாசுப்பாவுக்கு பக்கத்து கிளாஸு, நான் எக்கனாமிக்ஸு, இவர் காமர்ஸு, இவர் முன்னாடி படிச்சிருக்காரு, நான் பின்னாடி படித்தேன். இவரை மட்டும் கூப்பிட்டு நீ தினசரி இவருக்கும் திருவாசகத்துக்கு என்ன சம்பந்தம், இவர் படிக்கிறது காமர்ஸு, தினசரி ஒரு திருவாசகத்தை படிச்சுட்டு வந்து என்னோட ஒப்பிக்கணும் போ அப்படிங்காரு. அந்த மாதிரி மனநமானது தான் இந்த திருவாசகமே கம்ப்ளீட்டு. கேட்டு பாருங்க. அவர் பேர் எனக்கு என்ன கோபம் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிரியம். அவர் சொக்கலிங்க வா நல்லா படிக்கிறியா அப்படிம்பார். ஆனால் அவர் திருவாசகத்தை படின்னு எனக்கு சொல்லலை. ஒரு ஏன் காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சுது. என்னடா அவருக்கு அந்த ஹோல் காலேஜிலேயே பிடிக்காத டிபார்ட்மெண்ட் எக்கனாமிக்ஸு. எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்ஸில் வெளியே பார்த்துட்டு கோவமா அங்கே படித்தது தான் காரணமோ அப்படின்னு நினைக்கிறேன். இவர் பக்கம் என்னடா வைஸ் பிரின்சிபல் வந்து காமர்ஸ் ப்ரொஃபஸர், 2 பேரும் பக்கம். அதனால் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது சில இடங்கள் இந்த மாதிரி நடக்கும். அதாவது இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகத்துக்கு பழையவட்டிக்கு போனேன். பழையவட்டி கும்பாபிஷேகத்தில் வாழ்த்தரங்கம். அங்கே ஒரு விஷயம் வினோதமாக இருந்தது, ஒரு விஷயம் வியப்பாக இருந்தது. ஒன்று வினோதம், ஒன்று வியப்பு. ஒரு 10 நிமிஷம் பேசினேன். இதான் மொத்தம். எது வினோதம்? இதுவரையில் அந்த கும்பாபிஷேகம் காலையில் போகிற வரையில் மலையாண்டி கோவில் மலையாண்டி கோவில் மலையாண்டி கோவில்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என் தம்பிக்கு அங்கே தான் கல்யாணம். நான் இத்தனை காலமும் ஒரு 50 ஆண்டு காலமாக வலையப்பட்டியில் இருக்கின்ற மேலே இருக்கக்கூடிய மலையாண்டி கோவிலில் மலையாண்டி முருகன் என்று இருந்தேன். முருகன் இல்லை, முருகனுக்கு அங்கு இருக்கக்கூடிய விநாயகருக்குத்தான் மலையாண்டி விநாயகர் என்பது பேர் என்று அன்றுதான் எனக்கு தெரிந்தது. எனக்கு அது வினோதமாக இருந்தது. நான் கேட்டேன், ஏன் மலையாண்டி, அதாவது முருகனே போய் மலையில் இருந்தானே ஆண்டி முருகன் பழனியில் பார்க்குறான், மலையாண்டின்னு பேரை வச்சு விநாயகருக்கு எப்படி இங்கே பேர் வச்சுன்னு கேட்டேன். அங்கே இருக்க நகரத்தாருக்கே ரொம்ப பேருக்கு தெரியலை. மலையாண்டின்னு பேரை வச்சு மேலே முருகன் இருக்கார், விநாயகர் இருக்கார். அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தேன் தெரியுமா? முதல்ல இந்த மலையாண்டி விநாயகர் கோயிலை கட்டிய செட்டியார் பேர் மலையாண்டி, அதனால மலையாண்டி விநாயகர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இது எனக்கு வினோதமாக இருந்தது. அடுத்து வியப்பாக இருந்தது. என்ன வியப்பு தெரியுமா? இந்த கோவில் கட்டணும், கல் கோவில் மேலே உச்சியில் மலையில். என்ன செய்தார்கள் தெரியுமா? நகரத்தார் ஒரு புள்ளிக்கூட்டம் போட்டாங்க. என்ன புள்ளிக்கூட்டம் தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அவர் பணம் படைத்தவரோ பண நிலையில் நலிந்தவரோ வீட்டிற்கு ஒருவர் வேலை செய்ய வேண்டும். இங்கே இருக்க கல் இருக்கு பற்றியலா, அவ்வளவை இங்கேருந்து பிரட்டி நகரத்தார்கள் மேலே கொண்டு சென்று இருக்கிறார்கள். வேலைக்கே ஆள் வைக்காம நகரத்தார்களையே இந்த கல்களை பிரட்டி போட்டு இழுத்து மேலே கொண்டு போய் அந்த கோவிலை கட்டி இருக்கிறார்கள். தான் நகரத்தார்கள் அந்த திருப்பணியை செய்திருக்கிறார்கள் என்பது வியப்புத்தானே. எப்படி அங்கு முதல்ல இவர் திருவாசகத்தை பயின்றார். இதற்கு அப்புறம் என்ன செஞ்சார்? முதலில் ரொம்ப அதாவது நமக்கு புகழ் சேர்த்த நகரத்தார். 5வது உலக தமிழ் மாநாடு, 409 பேர் மரபு கவிதைகள் எழுதுகிறார்கள். 200 வரியில் மரபு கவிதை எழுத வேண்டும். இவர் மரபு கவிதை எழுதினார். தலையாய தமிழும் அதுக்கு தலையாய மகுடங்களும் அதுக்கு தலைப்பு. இவரது 409 கவிதைகளில் முதல் கவிதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது யாரை தேர்ந்தெடுத்தா தெரியுமா? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் வழங்கப்படுவது பொற்கிளி. அவர் தேர்ந்தெடுத்தார், அதை இவர் பெற்றார். இதில் என்ன தர்மிக்கும் பொற்கிளி கிடைச்சது. அதாவது சொற்குற்றமா பொற்குற்றமா என்றால் பொருட்குற்றம். நீ என்ன ஜெயீஸ்வரனாக இருந்தால் என்ன குற்றம் குற்றமே என்றான் நக்கீரன். அப்போ பாண்டிய மன்னன் கொடுக்க மறுத்து விட்டான் பொற்கிளியை. ஆனால் சிவருமன் ரெக்கமெண்டேஷன் சொல்லி பின்னாடி வாங்கி கொடுத்தார் பொற்கிளி, அவனுடைய கட்சத்தை கருதி. ஆனால் நமது சோசோமி அவர்கள் எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் பொற்கிளி பெற்றவர். அதான் முக்கியம். இன்னைக்கு எப்படி நாட்டு நடப்பு என்றால் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் விஷயங்கள் நடக்குது. அப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டு அவருடைய அந்த ஆற்றலுக்கு கிடைத்தது, அறிவுக்கு கிடைத்தது. அதற்கு பின்னாடி அதாவது தமிழிசை சங்கத்தில் 2 முறை பொற்கிளி பெற்றிருக்கிறார். எத்தனையோ பரிசுகள், அதாவது இப்போ தருமபுரம் ஆதீனம், திருவாடூர் ஆதீனம், எந்த ஆதீனத்தை எடுத்தாலும் அவருக்கு ஒரு பரிசு வழங்கி இருக்கிறார்கள், விருது வழங்கி இருக்கிறார்கள். எந்த ஊர் சங்கம், மதுரை, சேலம், திருச்சி, எல்லா ஊர்களிலும் அவருக்கு விருது வழங்கி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் கிட்டத்தட்ட 40-50 விருது சொல்லாந்து ஒரு மணி நேரம் இருக்கும். இவை மட்டுமல்ல, வெளிநாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 கவியரங்கங்கள், 10,000 பட்டிமன்றங்கள் அனைத்திலுமே கலந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு தனி மனிதன் செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது.
இந்த திருவாசகத்தை செய்திருக்கிற பாருங்கள், அதில் திருவாசகத்தின் மகிமை அதுதான் அதுக்கு முக்கியம். அதாவது இப்போ செய்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே தன் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வைத்து கொண்டிருக்கிறார். அது அப்படியெல்லாம் மனிதரால் செய்ய இயலாது. அதாவது திருவாசகத்தை மாணிக்கவாச பெருமானுக்கு என்ன பெருமை? மாணிக்கவாச பெருமான் 63 நாயன்மார்களிலே ஒருவர் அல்ல. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. சிவாலயத்தில் 4 வரிசையாக இருக்கும். முதல்ல அப்போ ஏதாவது ஃபஸ்ட்டு திருஞான சம்பந்தர், அப்போ சுந்தரர், மாணிக்கவாசர் 4 இருக்கும். அப்போ 63 பேரிலேயே 4 போல் இருக்கிறது என்று தோன்றும். மாணிக்கவாசர் 63 பேர் நாயன்மார்களில் ஒருவர் அல்ல. ஏன் தெரியுமா? மாணிக்கவாசர் பெருமானை மட்டும்தானே இறைவன் தன் பக்கத்திலே வைத்து கொண்டான். வரிசையோடு அவரை கும்பிடுறோம், மாணிக்கவாசரை சேர்த்து கும்பிடுறோம். நடராஜ பெருமான், சிவாமி சுந்தரை கும்பிடுவோம், மாணிக்கவாசர் பெருமானை கும்பிடுறான். அவர் எழுதிய பாடலுக்குத்தானே அவர் எழுதி, அவர் கையாலே எழுதி அது கீழே கையெழுத்து போட்டார். இறைவன் கையெழுத்து போட்டதால் இலக்கியத்திலே நாம் பார்க்கின்ற ஒன்றே ஒன்று மாணிக்கவாசர் பெருமானின் திருவாசகம் தானே. அங்குதான் திருவாசகத்தினுடைய மாணிக்கவாசகரின் பெருமை. திருவாசகத்தின் பெருமை என்ன? அதாவது திருவாசகத்தின் பெருமை, அதாவது நம்முடைய இந்த அரங்கம் இருக்கிறது அல்லவா, இதற்கு வள்ளலார் அரங்கம் என்று சொன்னார்கள். வள்ளலார் அனுபவித்ததைப் போல திருவாசகத்தை யாரும் அனுபவித்ததில்லை. அதில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை என்ற வார்த்தை இருக்கிறது பாருங்கள். அதை ராமலிங்க வள்ளலார் பெற்ற இடம் திருவாசகம்தான். 48 இடத்திலே கருணை என்கின்ற வார்த்தை வருகிறது. அதை எடுத்து தான் அதில் போட்டார் கருணைங்கிற வார்த்தையை. வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து சுவை கனி கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே. வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தைங்கிறார். அதாவது ஒரு மனுஷன் முதல்ல இறந்த போது அவன் மண்ணில் கலக்கணும் அல்லது தீயில கலக்கணும். ஆனால் வள்ளலார் பெருமான் அதற்கு தயாரில் இல்லை. எங்கே கலக்கிறாரு மாணிக்கவாசக பெருமான்? வான் கலந்த தேவராக்கிட்டார். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். நான் கலந்துட்டேன், அதை சும்மா படிக்கலை பார்க்கலை, கலந்துட்டேன். கலந்து பாடுங்கால் ஊன் கலந்து 2 இருக்குதுல, ஊன் கலந்து உயிர் கலந்து, அதாவது புறச்சுவை உட்சுவை 2 இருக்கு. தேன் கலந்து பால் கலந்து தீஞ்சுவை கனி கலந்து, இவையெல்லாம் புறச்சுவை, நாவிலே சுவைக்கக்கூடியது. ஊன் கலந்து உயிர் கலந்து உட்சுவை, உட்சுவையும் இருக்கிறது புறச்சுவையும் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்கின்றது, திகட்டாமல் இனிக்கிறது. அதுதான் எங்கள் திருவாசகம். அந்த திருவாசகம் இவர் என்ன செய்கிறார்? அதாவது இப்போ 80 செட்டியார் ஒரு தேவோட்டு நடத்துகிறார், ஆறாவையில் நடத்துகிறார், கண்டநூல் நடத்துகிறார். அவர் எங்கே நடத்துவார்? அவர் ஊரில் நடத்துவார். இவர் எங்கே நடத்தினார்? மதுரை 80ல் நடத்தினார். நம்பர் 1. ஏன் மதுரையில் நடத்தினார்? இது ஒரு கேள்வி. 2வது, மதுரையிலே இவர் 80 செய்து கொண்டாரா? 80 செய்து கொள்ளவில்லை. 80ல் செஞ்சுருக்கணும். ஆயிரக்கணக்கான கூட்டம், எல்லாருக்கும் அருமையான சாப்பாடு, ஏகப்பட்ட புல், பெரிய விழா நடந்தது மதுரை முத்தையா மன்றத்தில். அதை செய்து கொள்ளவில்லை. ஏன் செய்து கொள்ளவில்லை? ஏன் மதுரையை தேர்ந்தெடுத்தார்? அதில் வாழ்த்துகின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்த போது சொன்னேன், இவருக்கு 2 sets of parents என்று. வந்தவங்களுக்கு புரியலான்னு மோத்த பார்த்தாங்க. 2 sets of parents எப்படி வரும்? ஒரு செட் ஆஃப் பேரண்ட்டு தேவட்டில் சொர்ணலிங்கம் செட்டியாரும் அவர் துணைவியாரும், மற்றொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸு சோமசுந்தர கடவுளும் மீனாட்சியும் என்று சொன்னேன். இங்கு இவர் பிறந்தார், அங்கு வளர்ந்தார், இதை சேர்ந்தவர், அங்கு சார்ந்தவர். இவர் உண்மையாகவே வளர்க்கப்பட்ட இடம். அதாவது 41 ஆண்டு காலம் கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்கிறார். அதெல்லாம் சாதனை. அங்கு இருந்த காலத்தில் இவர் இப்போ இல்லை, ஒரு பக்கம் காலேஜ், இன்னொரு பக்கத்தில் 2 செஞ்சிருக்காரு. 63 இல்லங்களை தேர்ந்தெடுத்தார் வரிசையாக. அதாவது 63 திருமுறை விழா, ஒவ்வொரு வீட்லேயும் 63 மாதங்கள் ஒன்று. அடுத்த பெரிய புராணம், ஒவ்வொரு இல்லத்திலேயானது, இல்லந்தோறும் பெரிய புராணம். அடுத்து 1981 ஆரம்பித்த முற்றோதல், திருவாசக முற்றோதல் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தனி மனிதர் எப்படி செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. தனி மனிதரால் செய்ய முடியாது. அப்படி என்றால் இறைவன் தான் இதை செய்து கொண்டிருக்கிறான் என்பது பொருள். 4 வாழ்ந்தார்கள். இவருடைய காலம் என்ன? 08, 18, 38, 18. இதான் இவருடைய காலம். சம்பந்த பெருமான் 16 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். சுந்தரர் 18 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். மாணிக்கவாசக பெருமான் 32 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். அப்பர் பெருமான் 80 ஆண்டுகள் 81 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். 3 வயசில் ஆரம்பித்தார் பாட்டு எழுதுறதுக்கு. ஆரம்பிக்கிற திருவாசகம் அதாவது ஆரம்பித்த பெருமான் ஞானசம்பந்த பெருமான் 16 வயசு 4000 பாடல் எழுதினார் என்று சொல்கிறார். இயலுமா?
அது பாசிபிளா? நடந்திருக்குமா? எப்படி நடந்திருக்க முடியும்? இறைவன் எழுதினான். வேறு வழி அதான், இறைவன் எழுதினான், இவர் மூலமாக இறைவன் கருவியாக வைத்து எழுதினான் என்பது பொருள். இவ்வளவு விஷயத்தையும் இவர் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதாவது இவருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? அதாவது வாழ்க்கை என்பது ஒரு வழிப்பாதை. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு வழிப்பாதை. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. இப்போ 84 வயசாகுதவர், 83ஆவது திரும்பி பார்க்குறாரு. 83 தானே, அது 84 ஜட்ஜி சொல்கிறாரு. ஒருத்தர் 80ன்னு சொன்னார், அப்போ சந்தோஷமாக இருந்தார். மொத்த பார்த்தேன் 80ன்னு சொல்கிறாரு, அப்போ ஸ்மைல் பண்ணார். 84 நான் திரும்பி பார்க்குறேன், ஜட்ஜி ஒரு வயசு கூட சொல்கிறாரேன்ட்டு. 83 வயது. அதாவது இந்த 83 ஆண்டு காலமும் தான் துவங்கிய நாள் தொட்டு திருவாசகத்தில் ட்ரென்ச்சுடு 20-15 வயசில் ஆரம்பித்தார் திருவாசகத்தை. அவர் திருவாசகத்தை உண்ணுகிறார், திருவாசகத்தோடு உறங்குகிறார், திருவாசகத்தோடு விழிக்கிறார், திருவாசகத்தை பேசுகிறார், திருவாசகத்தை பேசுகிற பேச்சை கேட்பவர்களெல்லாம் கிறங்குகிறார். இப்போ இந்த 100 பேர் வந்தவங்க அவருடைய அனுபவத்தை சொன்னார்கள். அவர்கள் ஃபஸ்ட்டு பார்த்து கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கட்டி போட்டது மாதிரி இருந்திருக்கு கோஷ்டி. ஏன் நிலைமை தெரியுமா? கேளாரும் கேட்க மொழிவதாம் சொல். ஆகா, இந்த திருவாசக கிளாஸுக்கு நம்ம வல்லையே அப்படி என்று என் மனதில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. இது பொய்யல்ல. ஏன் தெரியுமா? அவருடைய அதாவது வள்ளுவன் உடைமைன்னு வச்சான். உடைமைன்னு டுமாயின்னு அர்த்தம். தன்னுக்குள் நிறுத்தி கொள்வது, தனக்கு சொந்தமாக்கி கொள்வது, தானே தனக்கென ஆக்கி கொள்வது டுமாயின். அதில் என்னென்ன? அடக்கமுடைமை, அன்புடைமை, அருவுடைமை, ஒழுக்கமுடைமை, இந்த மாதிரி உடைமையாக ஒரு 10-11 சொல்லியிருக்கான். இந்த 10-11 விஷயங்களையும் தனக்கர ஆக்கி கொண்ட ஒரே ஒரு கசீலர், ஒரு உத்தமமான மனிதர் நமது சோமசுவாமி அவர்கள். நான் எந்த இடத்துல பார்த்தாலும், அதாவது நான் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நான் உங்களுக்கு என்ன எப்படியெல்லாம் இப்போ பேசுகிறேனோ, இதுக்கு கோர்ட்டுக்கு விரோதம். கோர்ட்டில் இருக்க கோர்ட் அப்படியே அந்த இது கடுகடுன்னு இருக்கும். ஏன்னா நீதி ஸ்தானம் மேலேருந்து இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். நீதி எந்த இடத்துலையும் சற்று கூட பிழைபட்டு விடக்கூடாது. ஏனென்றால் நீதி தேவன் அழைக்கின்ற போது எதிர நின்று நான் கேட்கணும், எனக்கு ஜட்ஜ்மெண்ட் அங்கே, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இங்கே இல்லை, அங்கே எந்த இடத்திலும் தவறு செய்து விடக்கூடாது. அப்படியே அந்த முள்ளு கூட அசையாமல் சொல்லணும். அப்படி இருக்கிற போது என் மனதில் ஒருவர் காலை தொட்டு வணங்குவது என்றால், இப்போ நாராயண செட்டியார் வந்தார், நான் இறங்கி போய் ஒரு காலை தொட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நாராயண செட்டியார் ஜமீன்தாரை நான் பார்க்கிற போது ராமேஸ்வரத்தில் 129 அடி உயரமாக இருக்கின்ற ராஜகோபனின் கண்களிலே தெரிகிறது. அந்த தர்மம் தெரிகிறது, அதான் கண்ணில் தெரிகிறது. உடனே போய் கண்ணில் ஒத்திக்கிட்டான். தர்மம் செய்யல, அதான் வேணாம். இப்போ ராமேஸ்வர செட்டியார் உட்காந்து முதல்ல ஜமீன்தார் ஃபேமிலிங்க வந்திருக்கு, ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். அவ்வளோதான். ரெப்ரசன்டேட்டிவ் ஜமீன்தார் ஃபேமிலி போதும். ஆமாம், ஆடிட்டர் துறை வந்திருக்காரு. அவருடைய லைனில் ஒரு அவர் ஆத்மார்த்தியமாக செய்கிற ஆத்மா பக்தி உள்ள மனிதர். இப்படி எல்லாரும் வந்திருக்கிய எங்கள் ஊர் இன்விடேஷன் ஒரு 10 பேர் எங்கள் ஊரில் வந்திருக்காங்க. அதான் என்னை கருதி வந்தவர்கள் அல்ல, சோசோமியை கருதி வந்தவர்கள். அதான் உண்மை. அதான் என்னை கருதி வரங்க. நாங்கள் எங்கள் ஊர் கணத்தை சந்திச்சுக்கிறோம். சோசோமியினுடைய அவருடைய ஆற்றல், அவருடைய அறிவு, பண்பு, உயர்வு, பக்தி, நெறி இத்தனையும் ஒன்று சேர்ந்து இருக்குது. ரொம்ப சிரமம். ஒரு பலூன் இருக்கு பார்த்தீங்களா? பலூன் அப்படி வச்சோம்னா வெறும் உசுருங்கி இருந்தால் அதற்கு அழகில்லை. பலூன் ஊதுனாத்தான் அழகே. பலூன் அதை பலூனில் எந்த இடத்துல பொத்தாலும் காற்று போயிடும். இதான் பலூன் நல்லா ஊதி இருந்தால் தான் அழகு. பலூன் சுருங்கி கிடந்தால் அழகில்லை. ஆனால் எந்த இடத்தில் பொத்தாலும் காற்று போயிடும். ஒரு 10-15 பண்பாடுகள் கேரக்டரிஸ்டிக் அதில் நம்ம செட்டிநாட்டில் இன்னைக்கு, அதாவது உலகமெல்லாம் யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாமரராய் விலங்குகளாய் உலகமெல்லாம் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாம் இங்கு தமிழரென வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொன்னான் எங்கள் பாரதி. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொன்ன பாரதியினுடைய வார்த்தை எத்தனை பேர் பிடித்துக் கொண்டார்கள் என்று தெரியவில்லை. எங்கள் சோசுவாமி பிடித்துக் கொண்டார். உலக நாடுகள் எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் அங்கே சோசுவாமி உரையாற்றுகிறார். ஒலிநாடாளுடைய பேச்சுக்களை கேட்கிறார்கள். அதானே வேணும். நம்ம செட்டிநாட்டின் புகழை எப்படி பரப்புறது? அவர்களுடைய அதாவது ஒரு மனிதன் அவனுக்கு புகழ் தேட வேண்டும், பிறந்த பெற்றோருக்கு புகழ் தேட வேண்டும்,
அவருடைய வீட்டுக்கு புகழ் தேட வேண்டும், ஊருக்கு புகழ் தேட வேண்டும், அவன் பிறந்த சமூகத்துக்கு புகழ் தேட வேண்டும். இத்தனையும் தேடி இருக்கிறார் நமது சோசோமி அவர்கள். அவரை பாராட்டாமல் யாரை பாராட்டுவது? அதாவது ஒரு தனிமனிதன் 51 முறை ஐயப்பன் கோவில், 3 முறை கைலாயம், 19 முறை பழனி, எல்லாம் வாக்கிங். எப்படி முடியும்? அவரால் முடியாது, இறைவனால் முடியும். இறைவன் அவருக்கு பின்னிருந்து பேக்ரவுண்டாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இறைவனுடைய பேக்ரவுண்ட் இருக்க வரைக்கும் யோசிக்க வேண்டியது. ஏன்னா இறைவன் தருவதை யாரும் நிறுத்த முடியாது. இறைவன் தராததை யாரும் தர முடியாது. அவன் தருவதை யாரும் நிறுத்த முடியாது. அதான் வித்யா பேசனான்னு சொல்லுவார், நீ காந்திஜியை பார்த்துருக்கியா? இல்லை. அவர் ஒய்ஃபை பார்த்துருக்கியா? இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்துருக்கியா? இல்லை. சாரதாதேவியை பார்த்துருக்கியா? இல்லை. திருவள்ளுவரை பார்த்துருக்கியா? இல்லை. வாசுகியை பார்த்துருக்கியா? இல்லை. இவர்களை போல்னு நீ ஏன் சொல்கிற? யாரையும் பார்த்ததே இல்லை. அப்புறம் எதை வச்சு சொல்கிற? அப்போ எப்போ சொல்லணும்? என்னையும் என் மனைவியையும் போல் வாழ் அப்படின்னு சொல்லு, வாழ்ந்து காட்டு என்று சொல்லுவார். இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் பயின்று இருக்கிறார்கள். அதாவது நான் பாராட்டுறேன், இது பெரிய விஷயமே இல்லை. இப்போ சொல்கிற இப்போ எல்லாரும் ஒத்துக்குவீங்க. நான் ஜஸ்டிஸு, ஹைகோர்ட்டு, சட்டம், நீதி, இது நான் பாராட்டுறது. வந்தேன், கூப்பிட்டுருக்காரு. நான் ஒரு சின்ன பையன் பொடியேன். அவருடைய இதுக்கு முன்னாடி நான் சைப்பர் வெறும் கதை, டஸ்ட் இந்த விண்டு. நான் போய் மேடையில் சொல்லுவேன், நான் வந்து அகந்தை அழித்தவனை தூக்கி எறிஞ்சவன், ரோட்டில் எறிஞ்சவன். கோர்ட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வேறு, தர்மமாக இருக்கிறது வேறு. ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும். நீதித்துறை அதில் ஒன்றும் காம்ப்ரமைஸுக்கு வேலை கிடையாது. வெளியே அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், பற்றாக்கணும், எல்லாம் இருக்கணும். அது வெளியே அவுட் சைடு. இப்போது நான் பாராட்டுகிறேன். பாராட்டுறது விஷயமே இல்லை. பேராசிரியர் தேவனாவே பாராட்டி இருக்கிறார். இவர் ஒரு கல்லூரியிலே பேராசிரியர், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர் ஒரு கல்லூரியிலே முதல்வர். அவர் என்ன சொன்னார்? நான் அப்படி மயங்கி போய் உட்காந்துருந்தேங்கிறார். இந்த திருவாசகர் கிளாஸில் 2 கிளாஸுக்கு நான் வரலையே, அவர் வருத்தப்படுறேங்கிறார். இன்னொன்று தெரியுமா? தேவனாவேக்கு நீங்கள் சுட்டு போட்டாலும் பொய் பேச வராது. அவர் என்ன போல்டாக சொல்ல நினைக்கிறாரோ அதை சொல்லுவார். தேவனாவேன் பழக்கம். ரொம்ப நாள் தேவனாவேன்னு எனக்கு புரியலை. முதல்ல என்னன்னா தேவோட்டை வெங்கடாசலம் பார்த்தா அப்படின்னா தெரிஞ்சு எனக்கு. அதாவது தன் ஊரையே முன்னால் சேர்த்து கொள்ள வேண்டும் தேவனை போட்டுருக்காரு. அவர் சொல்லுகிறார், அதான் பாராட்டு. ஒரு வந்தார், ஒருத்தர் பேசினார். அவர்கள் எதை உணர்ந்தார்களோ, எதை தெரிந்து கொண்டார்களோ அதை எல்லாத்தையும் அப்படியே கொட்டினார்கள். இதுதான் உண்மையான பாராட்டு. பாராட்டு என்பது அவர்கள் உணர்ந்ததை சொல்வது, உள்ளதை சொல்வது. எனக்கு நீதிபதினா எனக்கு புகழுரை தேவையில்லை, பொய்யுரை தேவையில்லை. நான் இப்போ பத்மஸ்ரீக்கு நாளைக்கால சோசோமி வீட்டுக்கு போய் நிற்க போகிறதில்லை. சோசோமி அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும், காலங்காலமாக வாழ வேண்டும், உடல் நலத்தோடு வாழ வேண்டும். அவர் என்னைக்கு நான் பார்த்தனோ அன்று முதல் இன்று வரை இதே சிம்பிளாக இருக்காரு. ஆமாம், அடக்கம் அமரருள் ஊக்கியம். நேரம் இங்கே போய் வள்ளுவரை பார்த்து கேட்டேன், ஏன் அடக்கம் அமரருள் ஊக்கியம்னா காட்டுன்னு. வள்ளுவர் என்ன சொன்னான்னு தெரியுமா? அடக்கம் அமரருள் ஊக்கியம்னா. அப்போ தேவலோகத்துக்கு வந்தால் பார்க்க முடியும், கீழே காட்டியா அப்படின்னு. அப்படி என்றால் தேவ ஓட்டைக்கு போய் சோசோமியை பார் என்றார். அதுதான் அடக்கத்தின் இருப்பிடம், அன்பின் இருப்பிடம், பக்தியின் இருப்பிடம், பாசத்தின் இருப்பிடம். இன்னொன்று, கிருஷ்ண பரமாத்மா ஒரு நாள் தியானத்தை அமர்ந்திருந்தார். அப்போது அங்கே நாரதன் போனான் பார்க்க. வாயிற்காவில் உட்காருன்ட்டேன். உட்கார்ந்துருந்தார். கிருஷ்ணன் வெளியே வந்தார். கிருஷ்ணன் வெளியே வந்த உடனே, ஏப்பா இவ்வளோ 3/4 மணி நேரம் உள்ளே என்ன பண்ணான்னு கேட்டேன். பூஜை பண்ணேன்னா. பூஜையா? நீ ஏன் பூஜை பண்ணுற? ஊரில் இருக்கவன் உன்ன பூஜை பண்ணுறான், நீ ஏன்டா பூஜை பண்ணுறான்னு. இல்லை, நான் 5 பேரிடத்தில் பக்தி வைத்திருக்கிறேன்னா. அதில் முதல்ல யார் தெரியுமா? 80 வயது பூர்த்தி அடைந்தவர்கள். அந்த 80 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் தம் கடமையை சரியாக ஆற்றியவர்கள். பெரிய 80 வயசு ரொம்ப பெரிய செட்டியாக இருக்காது. என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். அது தன்னுடைய கடமையை சரியாக ஆற்றிய 80 வயதை கடந்தவர்கள். சோசோமி அவர்கள் 83 தொட்டு கொண்டு இருக்கிறார். 83 இருக்கிறார். அந்த 83 இருக்கின்ற போது இன்று வரை மாலை 6 மணி வரையில் தன் கடமையை சரியாக ஆற்றி இருக்கிறார். அந்த நிறைவு அதான் வேணும். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? கடமையை சரியாக ஆற்றினோம் என்கிற நிறைவு வேணும். தன் கடமையை சரியாக ஆற்றி இருக்கிறார். தமிழ் தொண்டு செய்திருக்கிறார், தமிழ் சேவை செய்திருக்கிறார், தான் செய்த பணியை 41 ஆண்டு காலம் கல்லூரியில் சரியாக ஆற்றியிருக்கிறார். இவை அனைத்தையும் ஒரு தனி மனிதர் செய்து நமக்கு புகழ் தேடி இருக்கிறார் என்பதை அண்டர்லைன் பண்ணி. இதான் எனக்கு தேவை.
நமக்கு உலக நாடுகளில் புகழ் தேடி இருக்கிறார். இவர் பேசுகிறாரு. பேசின உடனே அடுத்து என்ன கேட்பாங்க? நான் தேவத்தில் வக்கீலாக இருந்தேன், ஈரோடு போவேன், கோயம்புத்தூர் போவேன், ஆர்குமெண்ட் பண்ணுவேன். ஒரு லாயர் கேட்பார், சார் இந்த பையன் பேசுகிறாங்க, எந்த ஊர் சார்மா? சார் தேவோட்டேன் சார். ஓ தேவோட்டை அப்படிம்பாங்க. ஏன் தெரியுமா? எங்கள் தேவோட்டை பார்த்து நான் சார் சம்திங். இவருக்கு எங்கு சென்றாலும் முதல்ல இவர் யார் சார்? சார் இவர் செட்டிநாடு. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? அவர் தேடித்தருவதை நமக்கு தேடி தந்திருக்கிறார். ஆகவே அவரை பாராட்டுவதில் போற்றுதல். வாழ்க, நீண்ட காலம் வாழுங்கள், இந்த சேவையை செய்யுங்கள், சமுதாயம் பயன்பெறட்டும், சமூகம் பயன்பெறட்டும், திருவாசகம் இன்னும் ஒளிவிட்டு வளர வேண்டும் என்று சொல்லி, எனக்கும் ஒரு வாய்ப்பு, ஈசன் தந்த வாய்ப்பு, சட்டிச்சாமியார் சித்தர் தந்த வாய்ப்பு என்று சொல்லி, அருமை நண்பு என்னுடைய பேராசிரியருக்கும் நன்றி சொல்லி, இன்று அவருடைய இந்த அமைப்புக்கு ஆண்டுதோறும் அவர்கள் ஒரு குரு பூஜை நடத்துவதாக சொன்னார்கள் சட்டிச்சாமியார் சித்தருக்கு. அதற்காக என்னுடைய வரவு 1,00,000 ரூபாய் என்று நான் மத்தியானம் என்னுடைய வங்கிக்கு அதை தெரிவித்து விட்டேன். நாளை காலை 10 மணிக்கு பணம் அவருடைய வருகைக்கு வந்துவிடும். அதில் வருகின்றதை அந்த தொகையை வைப்பீடாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் அந்த குரு பூஜை நடக்கின்ற போது அந்த தொகையை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் செலவதாக சொன்னார்கள். என்னுடைய வட்டி வரவு தொகையையும் அதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது நீதியரசர் டாக்டர் எம் சொக்கலிங்கம் முத்துப்பெரிய நாயகி தனி நீதி உதவி என்று எனக்கு அதற்கு ரசீது போடுங்கள். அது என்னால் முடிந்தது. ஏனென்றால் சட்டிச்சாமியார் இதற்கு கண்டிப்பாக வந்தபோது என் உணர்விலே தோன்றியது, நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தது. அதற்கு எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் சட்டிச்சாமியார் சித்தர் தர வேண்டும் என்று சொல்லி, ஏறு புகழ் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சந்தமரியானாள் 100 மர சூடி வரும் கார்குழலி வண்ணம் நுதலில் ஒரு குங்குமமும் விளைய வரும் சின்னம் ஊறுபடு மாற வரும் ஓடி வரும் போது உற்ற துணை நான் என உரைக்கும் ஒரு வாது 6 படை வீடு வரும் மைந்தனது அன்னை ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை அங்கையக்கன் செங்கமல சங்குலி குழங்க பங்கையங்கள் கூம்பியவள் பாதமும் வணங்க தங்கமணி சுந்தரனின் தோழவளை தாங்க பங்குகுளம் பார்மையினை பார்த்தவர்கள் எங்க கூடலது மாமதுரை கூடி வருவோம் கோவிலில் விழுந்து எழுந்து கோடி வருவோம். நன்றி, வணக்கம். வழங்கப்படுகிறது. அதை பெற்றுக் கொள்கிறார். சார் இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க. நம்ம ஊரில் தான் இந்த ஏட்டிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெருமைக்குரிய குடும்பம் நம்முடைய தின்னப்பண்ணன் குடும்பம். அவர்கள் இப்பொழுது திருவாசகத்திற்கு வெள்ளித்தட்டு திருவாசையை கேட்க முடியவில்லை. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பரகனை சந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உந்தவாரி வரம் கொண்ட உமைமுலைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் வரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மர இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்க. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் ராஜகோபுரத்தை கட்டி நகரத்தார்களுக்கும் பக்தர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியவர் ஐயா நீதியரசர் சொக்கலிங்கனார் அவர்களே. எங்கள் தேவகோட்டையினுடைய ஜமீன் குடும்பத்தைச் சேர்ந்த சோமநாதன் அவர்களே, ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர் தின்னப்பனார் அவர்களே, என்னை பாராட்டி பேசிய சான்றோர் பெருமக்கள் நம்முடைய தேவனாவே அவர்கள், முத்துமாணிக்கம் ஐயா அவர்கள், பிரகதீஸ்வரன் அவர்கள், ஆட்சி அவர்கள் ஆகிய பெருமக்களே, 350 சீட்டு நேர்த்தி போட்டோம்.
350 சீட்டுல இடம் பத்தாம வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய தேவகோட்டை நகரத்தார் பெருமக்களே, சார்ந்தோர்களே, தாய்மார்களே, நம்முடைய இந்த கோயிலை கட்டி கோயிலை கட்டுறதுக்கு 1 கோடி ரூபாய், அதுக்கப்புறம் கோயிலில் நித்தியப்படி பூஜைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக அறக்கட்டளை வைத்தது 200 கோடி ரூபாய். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதற்காகவே பாடுபட்டு இந்த கோயிலை கட்டி அறக்கட்டளை அமைத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய பழனியப்பன் அவர்களே, அவர்கள் இல்லத்தரசியார் அவர்களே, இதற்கு அவர்களுக்கு வழிகாட்டிய அவர்கள் தந்தையார் திருவடிகளை வணங்கி, வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் வணங்கி, இந்த ஏற்புரை மிக சுருக்கமாக இருக்கும் என்பதையும் முன்னாலே தெரிவித்து இந்த உரையை தொடங்குகிறேன். செட்டிநாட்டில் ஒரு பழமொழி உண்டு, உள்ளூர் மாடு விலை போகாது. இன்றைக்கு உள்ளூர் மாடு தேவகோட்டையில் நன்றாக விலை போயிருக்கிறது. திருவாசகத்தில் அதிசயப்பத்து மாதிரி இது ஒரு அதிசயம் இல்லையா? முதல்ல எல்லா நகரத்தார்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். ஐயா நம்ம நீதியரசர் திருவாசகத்தை பற்றி அற்புதமாக சொன்னார். நான் நினைத்து கொண்டேன், அன்றைக்கு சொக்கலிங்க பெருமானை மாணிக்க வாசகர் பாடினார். அந்த கடனை சொக்கலிங்க பெருமான் இப்பொழுது நீதியரசர் சொக்கலிங்கமாக வந்து மாணிக்க வாசகரை பாராட்டி அந்த கடனை தீர்த்து விட்டார். தீர்த்து விட்டார்னு சொல்லக்கூடாது, அந்த கடனுக்கு வட்டி தான் கட்டி இருக்கார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். பாரதியார் ஐயா பேசுற பொழுது அது என் மனசுல ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. மடை திறந்த வெள்ளம், நல்ல வேளை நீதிபதியா போனாங்க, இல்லாட்டி எங்களுக்கு பெரிய போட்டியா இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு, இதுவரைக்கும் அவர் பொய் சொன்னதில்லை. இன்னைக்கு ஒரு பொய் சொல்லி இருக்கார். என்ன பொய்யே? ஆறாவயல்ல இருந்து ஒரு 10-15 பேர் வந்திருக்கிறாங்க. எனக்காக வரல, சோசோமிக்காக வந்தார்கள் அப்படின்னு ஒரு பொய் சொல்லி இருக்கிறார்கள். பொய் பிறந்தது புலவர் நாவிலே. அப்ப அவரு எங்களோட புலவர் ஆகிவிட்டார். சரி, நான் சுருக்கமா பேசணும். சட்டிச்சாமி சித்தர், உங்களுக்கெல்லாம் சில செய்திகள் சொல்லணும், நேரம் கிடையாது, சுருக்கமா வேகமா சொல்றேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு இவ்வளவு பிரபல்யம் கிடையாது. நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நேத்தா பேசிக்கிட்டு 65 வருஷம் 1957 தொடங்கின பேச்சு 1957 NSMB PS ஹைஸ்கூல்ல நம்ம சிப்பாய் கழகத்தினுடைய 100ஆண்டு விழாவில், சிப்பாய் கழகம் 1857, 100ஆண்டு விழா 1957. அப்போ என்ன பாரதியாரா வேஷம் போட்டு எங்க ஹெட்மாஸ்டர் MJ ரங்கசாமி ஐயங்கார் பாரதியாரா மாறி பாடு பேசினார். அன்னைக்கு போட்ட பிள்ளையார் சுழி 1957. அப்போ எனக்கு 14 வயசு. அதுக்கப்புறம் கடவுள் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ மேடைகள் பேசியாச்சு. இருந்தாலும் உள்ளூர்ல பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. சட்டிச்சாமி சித்தர் எனக்கு அவ்வளவு காலம் வரைக்கும் என்னை பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம லேனாச்சூனாப்பானா சுப்பிரமணியன் செட்டியார் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர். சட்டிச்சாமிக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? எங்க வீட்டு பழைய வீடு காந்தி ரோட்ல இருந்துச்சு. அங்கே உள்ள திண்ணையில தான் ஜட்ஜி ஐயா சொன்ன அந்த நிகழ்ச்சி நடந்தது. சட்டிச்சாமி சித்தர் சட்டிய தலையில கவுத்துக்கிட்டு வந்து படுத்திருப்பார். அந்த வீட்டு பெரியவர்கள் எல்லாம் அவரோடு பேசுவார்கள். அப்படி பேசினதை பார்த்தவர் எங்க அப்பாவுக்கு அப்பா
சொக்கலிங்கம் செட்டியார். இல்லைன்னா எங்களுக்கு எப்படி இவரை பத்தி தெரியும்? எங்க தகப்பனார் இதை பத்தி சொன்னார்கள். ஜட்ஜ் ஐயா சொன்ன எல்லாம் அதுல வந்துருச்சு. நாங்க போகல. எங்க அப்பா ஒண்ணு சொன்னாங்க, கடைசியில மாசந்தோறும் அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு சட்டிச்சாமி சித்தருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். எங்க அப்பா பழக்கம். அப்ப கோயில் சின்ன கோயில் ஆச்சு. பழனியப்பன் இவ்வளவு பெருசா கட்டுறதுக்கு முன்னால சின்ன கோயில். அவங்க அப்பச்சி சுப்பிரமணியன் செட்டியார் வந்து இங்கே பூவை எடுத்து அவரே அந்த பூவை அழகாக கட்டி பெருமானுக்கு போடுவார். 98 வயசு வரைக்கும் பூ கட்டின புண்ணியவான் லேனாச்சூனாப்பானா சுப்பிரமணியன் செட்டியார். அதுக்கு அப்புறம் தான் அவங்க மாமனார் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அப்புறம்தான் வர முடியல. சட்டிச்சாமி சித்தருக்காக 60 பண்ணிக்கலை, 70 பண்ணிக்கலை, 80 பண்ணிக்கலை, எல்லாம் சட்டிச்சாமி சித்தருக்கு கும்பாபிஷேகம். நாங்கெல்லாம் இங்க வருவோம். சின்ன பிள்ளையில வந்து கும்பிடுவோம். ஒரு பண்டாரம் அப்ப இருப்பார், வீரையா பண்டாரம்னு பேர். அவர் ஒரு வடை கொடுப்பார். வடைக்கு ஆசைப்பட்டு சட்டிச்சாமி சித்தரை கும்பிட வருவோம். வடை நல்லா இருக்கும். அன்னைக்கு வடைய காமிச்சு இழுத்த சித்தர் இன்னைக்கு தமிழை காமிச்சு மரியாதை பண்ணிவிட்டார். மறக்க முடியுமா? ஒரு 10 வருஷமா சித்தருக்கு ஆட்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்முடைய பேரு, நம்முடைய புகழ், நம்முடைய பணங்காசு எல்லாம் வளர தொடங்கிட்டு. இதெல்லாம் சத்தியம். நீதிபதிக்கு முன்னால பொய் சொல்லக்கூடாது. எந்த நீதிபதிக்கு முன்னால பொய் சொன்னாலும் சொல்லலாம். சொக்கலிங்கம்ங்கிற இந்த நீதிபதிக்கு முன்னால பொய் சொல்ல முடியாது. சரி, சித்தரை பத்தி ஒரு செய்தி வேகமா சொல்றேன். 3 வரலாறு சொல்றாங்க. 1 பாண்டிச்சேரியில் வாழ்ந்தவர், 2 செட்டிநாட்டில் இங்கே வாழ்ந்தவர், 3 பழனியில் சமாதியானவர். பழனியில ஒரு சித்தர் சமாதி இருக்கு, சட்டிச்சாமின்னு பேர். அது பின்னால் வந்த சமாதி. இது கிட்டத்தட்ட 140 ஆண்டுகளுக்கு முன்னால். ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். அப்படி போட்டு பார்த்தா 1880 85 அதை ஒட்டி இந்த சமாதி நடந்திருக்க வேண்டும். நம்ம சோமநாவண்ணா அவர்கள் குரு பூஜை எல்லாத்துக்கும் வருவார்கள். இத்தனை வருஷமா குரு பூஜைனா முதல்ல வந்து உட்கார்றது சோமநாவண்ணா அவர்கள். இன்னைக்கும் 94 வயசுல இங்க வந்து உட்கார்ந்து ஆசீர்வதித்து இருக்கிறார். எங்களை எல்லாம் பேச வச்சது சோமநாவண்ணா அவர்கள். அதனால அவர்களுக்கு நன்றி. சித்தரை பத்தி ஒரே ஒரு செய்தி வேகமா சொல்லிவிடுறேன். இந்த 10 வருஷத்துக்கு முன்னால எனக்கு வேண்டிய ஒருத்தர் கொஞ்சம் சிரமப்பட்டார். நான் ஆள் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு இருக்கார். கொஞ்சம் சிரமம். ஏதோ பணங்காசு அவளுக்கு சரிப்படலை, வறுமை, ஏதோ சம்பளம் கைக்கு வாக்கியம் பத்தலை. அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னான், சட்டிச்சாமி சித்தர் காலில் விழுந்து கும்பிடுங்க. இங்க வந்தார். என்ன தெரியுமா சொன்னார்? அடுத்த 1 வருஷத்துல எனக்கு சம்பளம் தவிர வேற என்னமாவது நியாயமா வந்தால் நீங்க எதையாவது நினைச்சிடக்கூடாது. இந்த டேபிளுக்கு கீழே கொடுக்கறது இல்லை. எனக்கு வேற வருமானம். இப்போ ஒரு காலேஜ் வாத்தியாருன்னா ஒரு புஸ்தகம் எழுதுவாரு, பணம் கிடைக்கும். அந்த மாதிரி நியாயமா அடுத்த வருஷம் எனக்கு என் சம்பளம் தவிர எத்தனை பைசா வந்தாலும் அது அப்படியே சட்டிச்சாமி சித்தருக்கு கொடுத்துக்கிறேன். அடுத்த 1 வருஷம் மடமடன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கே புரியல, நமக்கு தான் கொடுக்கிறானா வேற யாருக்கும் கொடுக்கிறானா தெரியல. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செலுத்திச்சவர். அப்படியே கொண்டாந்து இந்த கோயிலுக்கு வேற ஒருத்தர் பேருல கொடுத்துட்டார். எப்படி? நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு அவர் நல்லா இருக்கார். இவர் ஒரு நாள் சிவராத்திரி, நான் 1 வருஷம் தான் இங்க சிவராத்திரியில உட்கார்ந்து இருந்தேன். மற்ற நாளெல்லாம் இந்த சிங்கப்பூர்ல
கேளாம் ஈஸ்ட் சிவன் கோயில்ல சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி 12ல இருந்து 2 மணி வரைக்கும் நம்ம நேரம், எல்லாரும் நல்லா தூங்குற நேரம் நமக்கு பேச்சு. அந்த ஒரு வருஷம் ஏதோ கொரோனாவுக்கு அடுத்த வருஷம் போக முடியலையா, இங்க உட்கார்ந்துட்டேன். இந்த சித்தருக்கு முன்னால இந்த இடத்துல ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த கோயில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லா விஷயமெல்லாம் ஆணிச்சு 1/2 மணி நேரம் பார்க்கிறேன்னா சிவலிங்கத்துல ஒரு முகம் தெரியுது. எனக்கா மயிர் பூச்சி, அது யாரு? ஓ, இந்த சித்தருடைய முகம் இப்படித்தான் இருக்குமோ தெரியல. இன்னைக்கு அந்த முகம் எனக்கு முன்னால நிற்குது. அன்றைக்கு இந்த சித்தருக்கு நான் ஆட்பட்டேன். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகரிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே. அதுல இருந்து எங்க அப்பா ஒண்ணு சொன்னாங்க, சட்டிச்சாமியை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். சாகுற போது எங்களுக்கு அட்வைஸ், சட்டிச்சாமியை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். 1987 அந்த அட்வைஸ். சட்டிச்சாமி சித்தர் பேசும் தெய்வம். இன்னைக்கு ரொம்ப பேர் இங்க வந்து தியானம் பண்றாங்க. நல்லா பாருங்க, வருவாங்க, இந்த ஓரத்துல உட்காருவாங்க, தியானம் பண்ணுவாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. அவங்க தியானம் யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியும், சட்டிச்சாமி சித்தருக்கு தெரியும். சித்தர் சமாதி கிடைக்காது. சிவன் கோயில் கிடைக்கும், பிள்ளையார் கோயில் கிடைக்கும், பெருமாள் கோயில் கிடைக்கும், சித்தர் சமாதி கிடைக்காது. பக்தர்கள் தன் வழியை பார்த்து கொண்டு போனவர்கள். சித்தர்கள் உலக மக்களை எல்லாம் சேர்த்து அழைத்து கொண்டு சென்றவர்கள். அப்படி ஒரு சித்தர் தேவகோட்டை பண்ணின புண்ணியம் இவர் இங்க வந்து சமாதியா. மறக்க முடியாது ஒரு விஷயம், அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஏன்னா நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 4:25க்கு உட்கார்ந்தவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம திண்ணப்பனையா அவர்கள் இந்த சட்டிச்சாமி சித்தர் கோயிலுக்கு நாங்க 10 வருஷத்துக்கு மேல திருவாசகம் விழா வகுப்பு நடத்தணும். வகுப்பு நடத்தினதுதான் நாம் பண்ணது. வந்த அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டது திண்ணப்பனையா. கோயில்ல இருந்து ஒரு பைசா எடுக்கல. கொடுத்தது யாரு? தீனா ராவணமான தீனா குடும்பத்தை சேர்ந்த திண்ணப்பனையா அவர்கள். 1. 2வது, இந்த கோயிலுக்காக எல்லாம் செய்தவர் நம்ம அன்பிற்குரிய எங்கள் தம்பி பழனியப்பன் அவர்கள். தேனாச்சூனாப்பானா குடும்பத்தில் பழனியப்பன் அவர்கள். அவங்க 6 வயல் மாப்பிள்ளை. இவர் 6 வயலில் மாப்பிள்ளை. மான்னா பெரிய ராமகிருஷ்ணன் ஐயா, சரிதானா? மான்னா பெரிய. இவர் 6 வயலில் மாப்பிள்ளை, அவரு 6 வயலுக்கு மாப்பிள்ளை. அதனால 6 வயல்காரங்க ரொம்ப பெருமை அடையலாம். சந்தோஷம். ரொம்ப இப்ப கூட அவருக்கு உடம்பு சரியா இல்லை. ஆனா மனசு பூரா இங்கதான். இங்க ஒரு இடத்தை மாத்தி வச்சோம்னா அன்னைக்கு ராத்திரி அவருக்கு தெரிஞ்சிடும். அது சரிதானா? சட்டிச்சாமி சொல்லுவாரோ, யாரு சொல்லுவாங்களோ தெரியாது. அது ஒரு கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல். நன்றாக நடக்கிறது. பல பேர் ஈடுபாட்டோடு வழிபாடு செய்கிறார். இப்ப கூட்டம் அதிகமாகி இருக்கிறது. அதனால இன்னைக்கு இந்த உள்ளூர் மாடு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது. இது பாராட்டெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் கிடையாது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. நீதியரசருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாதையில, அவரவர் பாதையில் அவரவர் பெரியவர். அதனால 2 விஷயம் இப்ப நான் சொல்ல போறேன். திருவாசகத்தை பத்தி இப்ப நான் பேசல. 2 விஷயம். 1, ஐயா அவர்கள் குரு பூஜைக்காக 1,01,000 ரூபாய், அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை வைத்து குரு பூஜை செலவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்க குரு பூஜைக்கு புரட்டாசி மாதம் அவிட்ட நட்சத்திரம், குரு பூஜைக்கு
இங்கே 1,00,000 ரூபாய் செலவாகுது. 1,00,000 ஒரு 400-500 பேருக்கு சாப்பாடு ஆகுது. சாமிக்கு அபிஷேகம், அலங்காரங்கள், வேள்வி செலவு எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் ஆகும். நம்ம இங்கே பௌர்ணமி கட்டளைக்கு ஒவ்வொருத்தரும் 2000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி சதுர்த்தி கட்டளை, அதே மாதிரி கார்த்திகை கட்டளை, இதுல இருந்து வர்றதுல செலவு போக மிச்சத்தை நம்ம பழனியப்பன் கரெக்டா கணக்கு பார்த்து வச்சிருப்பாரு. இந்த மிஞ்சிற பணத்தை அப்படியே குரு பூஜைக்கு கொடுத்துருவார். இது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 50,000 அவர் கொடுக்குறாரு. நாங்க மீதி 50,000 நாங்க போட்டு சரி பண்ணிக்கிறோம். இப்போ நீதியரசர் ஐயா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, 1,00,000 ரூபாய் கொடுக்கிறேன். இந்த கொடுத்த கையை சும்மா இருக்காது. சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். அது கொடுத்து கொடுத்து பழகின கையை. எத்தனை கோடி கொடுத்தாருன்னு அவருக்கே தெரியாது. அத்தனை கோடி கொடுத்தவர் நம்முடைய நீதியரசர். நீதியரசர்கள்ல அதிகமாக வல்லன்மை உள்ளவர் ஒரே ஒருத்தர், அவர் ஆறாவயலை சேர்ந்த சொக்கலிங்கம், எங்கள் தேவகோட்டை சத்திரத்தார் விட்டு மாப்பிள்ளை சொக்கலிங்கம். இது உண்மை. அதுல நானும் ஒரு பங்கெடுத்துக்க விரும்புகிறேன். இனிமேல் நான் அடுத்த நாளைக்கு 1,00,000 ரூபாய்க்கு நான் ஒரு செக்கு கொடுக்கிறேன். ஆமா, அவர் நல்ல ரோடு போட்டு விட்டுட்டாரு. நீ நம்ம இதுல போக வேண்டியதானே. சித்தர் கோயில் கிடைக்காது, சிவன் கோயிலுக்கு கொடுக்கலாம், மறக்காதீங்க. எத்தனையோ காலம் தவம் பண்ணாதான் திண்ணப்பனையா சித்தர் கோயில்ல வந்து உட்கார முடியும். ஆமா, சித்தர்கள் விரும்பினால் அன்றி மற்றவர்கள் இங்கே வர முடியாது. சித்தர் விரும்பினால் அன்றி அவரை பற்றி நீங்கள் பேச முடியாது. சித்தர்கள் விரும்பினால் அன்றி அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அது பெரிய வாய்ப்பு இங்கே. நான் அதனால இது என்னுடைய முதலாவது செய்தி. 2வது செய்தி, இன்னைக்கு எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு பார்த்தா இங்க ரொம்ப வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சுதா இல்லையா? அவன் 400 சேர் போட்டிருக்கான். இப்ப நல்லா இருக்கு. வெயில் அடிக்குது. மத்தியானம் 11:30 மணிக்கு யாராவது இந்த கோயிலுக்கு வந்தா சுத்தி வர்ற பொழுது இந்த தரை ரொம்ப சுடுது. அதனால ஒரு எண்ணம், இந்த 2 பக்கத்திலையும் காங்கிரீட் போடணும். 2 இந்த கோயில்ல நல்லா நடந்து போற மாதிரி. பழனியப்பன் ஐயாவுக்கு அவர்கள் இல்லத்தரசியார் இதை தெரிவிக்கட்டும். பணம் கொடுக்க வேண்டாம், அனுமதி கொடுத்தா போதும். நான் என்னால் ஆனதை நானும் தருகிறேன், பல பேர்கிட்ட வாங்கியும் தருகிறேன். பணக்கவலை உங்களுக்கு இல்லை. யுவர் பெர்மிஷன் இஸ் ரெக்வயர்ட். அனுமதி கொடுத்தா இந்த 2 பக்கத்திலையும் காங்கிரீட் போட்டோம்னா நல்ல சௌரியமா சுத்தி வரலாம் சித்தரை. இதெல்லாம் ஒரு ஆசை. இது 2வது செய்தி. 3வது செய்தி ரொம்ப முக்கியமானது. ஒரு அன்பர் கேட்டார், ஐயா இத்தனை வருஷம் திருவாசகம் நடத்தினீங்க, இப்ப அது முடிஞ்சு போச்சு, அடுத்தாப்புல என்ன நடத்த போறீங்க? அவரு கேள்வி. ராஜாஜி எழுதினார், நான் இவரது காலம் சக்கரவர்த்தி திருமகனை எழுதினேன். இதுவரை ராமனோடும் சீதையோடும் பரதனோடும் நான் வாழ்ந்தேன். இனிமேல் மகாபாரதத்தை வியாசர் விருந்தாக எழுதப் போகிறேன், கிருஷ்ணனோடு வாழப்போகிறேன். அது மாதிரி இதுவரைக்கு திருவாசகம் நடத்தப்பட்டது. நான் இதை சாக்காக வைத்துக் கொண்டு மாசத்துல ஒரு நாள் எங்கிருந்தாலும் வந்திருக்கிறேன். சட்டிச்சாமி சித்தரை வந்து ஒரு நாள் பார்த்துட்டா இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிடலாம். பேட்டரியை சார்ஜ் பண்ணணுமா இல்லையா? நீங்க மட்டும் பேட்டரியை தினம் சார்ஜ் பண்றீங்க. மாசத்துல ஒரு நாள் அருமையான சாப்பாடு, சார்ஜி. அதனால இப்ப நான் ஒரு 2 மாசம் கொஞ்சம் வெளிநாடு போறேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில இருந்து இதே மாதிரி மாசத்துல ஒரு நாள் பெரிய புராணம் தொடர்ந்து நடைபெறும்.
பெரிய புராணம் மொத்தம் 4286 பாட்டு. சிங்கப்பூர்ல 29 நாள் சொன்னேன் 2005. இப்போ சென்னையில வர்ற ஜூன் மாசம் 30ஆம் தேதியில இருந்து ஜூலை மாசம் 24ஆம் தேதி முடிய 25 நாட்கள் தொடர்ச்சியாக சென்னையில் ஆவிச்சி கல்லூரி, விருகம்பாக்கம் ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய கல்லூரி, ஆவிச்சி கலை அறிவியல் கல்லூரி, அதுல சாயந்தரம் 6லிருந்து 8 வரைக்கும் பெரிய புராணம் 25 நாட்கள் தொடராக நடக்க இருக்கிறது. அதனால சட்டிச்சாமி சித்தர்கிட்ட ஒரு கும்பிடு போட்டுட்டா, இவர்கிட்ட பிள்ளையார் சொல்லி போட்டா வேலை அருமையா நடக்கும். சரிதானா? உங்களுக்கு ஓய்வா இருக்கிற பொழுது இங்க வாங்க, நிம்மதியா உள்ள கும்பிடுங்க. இங்க உண்டியல் எல்லாம் கிடையாது. உண்டியல் வச்சா தொல்லை வந்துடும். நான் அதுக்கு மேல சொல்லப்படாது. உண்டியல் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஒரு 2 ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். ஒன்று கோயில் ட்ரஸ்ட், இன்னொன்று திருவருள் ட்ரஸ்ட். கோயில் ட்ரஸ்ட்ல கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பழனியப்பன் ஐயா சேர்த்து வச்சிருக்காரு. மற்ற ட்ரஸ்ட் பல பேர் பணம் கொடுத்து மாசம் 1000 ரூபாய் வசதி குறைந்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பமானால் அந்த ட்ரஸ்டுகளுக்கு சட்டப்படி செக்கு கொடுத்து நீங்கள் உங்கள் பணியை சித்தருக்கு செய்து கொள்ளலாம். 2வது, இங்க பௌர்ணமி கட்டளை, மற்ற கட்டளைகள் இருக்கு. ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய். அது செய்யக்கூடியவர்கள் அதை செய்யலாம். ஆனால் ஒன்று, சித்தருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் சாதாரணமா கிடைக்காது. நம்ம தேவகோட்டையில அவர் ஒரு கோயில் கொண்டிருக்கிறார். அந்த சித்தரை வழிபாடு செய்ய வேண்டும். இதை மட்டும் சொல்லி நேரம் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 7:45 மணி. எல்லாருக்கும் நன்றி. யாருக்கு ரொம்ப நன்றி தெரியுமா? மதுரையில சிவலிங்க பெருமானுக்கு என்ன பேரு ஆச்சு? என்ன பேரு? சொக்கலிங்கமா, சோமசுந்தரமா, மீனாட்சி சுந்தரமா, சொக்கலிங்கமா? மீனாட்சி சுந்தரர் ரொம்ப பின்னால வந்த பேரு. 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம். சுந்தரேசன் முன்னாடி வந்த பேரு. அதுக்கும் முன்னால திருஞான சம்பந்தர் பாடினது சொக்கலிங்கம்ங்கிற பேர். சொக்கனே அஞ்சலெந்தருள் செய்யனை எக்கராம் அமனர் கொழுவுஞ்சுடர் பக்கவே சென்று பாண்டியர்க்காகவே சொக்கனேங்கிறார். சொக்கன் ஆளவாய்ங்கிறார். மதுரை பெருமானுக்கு என்ன பேரு? சொக்கலிங்கம் பெருமான். இன்னைக்கு மதுரை பெருமான் காரக்குடியில இருந்து ஆறாவைகளை கருவியாக்கி கொண்டு தேவகோட்டைக்கு திருவாசகத்துக்கு வாழ்த்து சொல்லி அந்த ஓரத்திலே அடியேனையும் வாழ்த்து இருக்கிறார். நீதி அரசருக்கு பல்லாண்டு பாடி வாழ்த்திய பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பு பேசிட்டு போனா அன்னைக்கு ஒரு 4 வயசு குறைஞ்சிடும். உள்ள போற போது 82 வயசு, வெளியில வர்ற பொழுது 28 வயசு. நம்புறீங்களா? அப்படியே உள்டா. நல்லா கேட்பாங்க. நீங்க தமிழ் பேசுங்க, வயசு குறையும். நல்ல இடத்துல பேசுங்க, காய்ச்சல் இருந்தா கூட விட்டு போயிடும். காய்ச்சல் வந்தா உட்கார்ந்து திருவாசகம் பேசுங்க, காய்ச்சல் விட்டு போயிடும். என்ன டாக்டருக்கு பொழப்பு போச்சு, போயிட்டு போகுது. என்ன கொஞ்சமா கொடுத்திருக்கேன் டாக்டருக்கு? தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பி தவறி பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. எத்தனை மாத்திரை சாப்பிட்டோம்? வேண்டாம், திருவாசகம் படியுங்கள். எங்கள் பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் சொன்னதை ஒரு அன்பர் நினைவூட்டினார். நீங்க தானா? யாரோ நினைவூட்டினார். ராத்திரிக்கு 12 மணிக்கு தூக்கம் போகிறோமா? யாருக்கு? வாசுப மாணிக்கனாருக்கு. பிரகதீஸ்வரன் சொன்னாரா? சந்தோஷம். இந்த திருவாசக அமைப்புல இன்னொன்னு என்ன தெரியுமா? என்னை விட படிச்சவங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து இருப்பாங்க, நான் மேல உட்கார்ந்து இருப்பேன். இது சொக்கலிங்க பெருமானுடைய திருவிளையாடல். வாசுப மாணிக்கனார் 73 வயசு அப்பாவருக்கு எழுதுறார். ராத்திரி தூக்கம் போயிடும், கெட்ட கனவெல்லாம் வரும். என்னடா இப்படி கனவு வருதுன்னு நினைப்பேன். எந்திரிப்பேன், முகத்தை கழுவேன், விபூதி பூசுவேன்.
வாசுபா விபூதி பூசி பார்த்திருக்கீங்களா? மாட்டவே மாட்டார். என்னையா வெளியில தெரிய பூசப்படாதா அப்படின்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு வெளியில தெரியப்படாது. புரியுதா புரியலையா? ஆண்டவனுக்கு எனக்கும் உள்ள உறவு எங்க 2 பேருக்கும் தான். அது என்னன்னா விபூதி பூசி உனக்கு பப்ளிசிட்டி பண்றது. அப்படி ஒரு சிந்தனை அது வாசுபா மாணிக்கனார். ராத்திரி எந்திரிப்பேன், விபூதி பூசுவேன், திருவாசகம் குழைத்த 10 படிப்பேன். அன்றே என் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் கொன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோருடையோர் எனக்குண்டோ எண்டோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் விளை செய்வாய். நானோ இதற்கு நாயகமே படிப்பேன், தூங்குவேன், நல்ல தூக்கம் வருகிறார். இனிமே ராத்திரிக்கு தூக்கம் வரலன்னா என்ன செய்யணும்? திருவாசகத்தை அடிச்சு ஒரு 4 பதிகம் படிக்க சந்தோஷமா. எந்த மருந்தும் வேண்டாம். திருவாசகத்துக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. எனக்கு அது எங்க அப்பா அந்த காலத்துல 2 ரூபாய்க்கு 2 புஸ்தகம் வாங்கி கொடுத்தாங்க. 2 ரூபாய்க்கு 2 புஸ்தகம். 1958 ஒண்ணு 1 ரூபா மதிப்புள்ள மர்ரை ராஜம் பதிப்பு திருவாசகம். இன்னொன்னு 1 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கோவிந்தன் பதிப்பு பாரதியார் கவிதைகள். பாரதியார் கவிதை திருவாசகம். சாயங்காலம் இங்க எதிர்த்தாப்பதான் எங்க வீடு. சாயங்காலம் கல்லூரி விட்டு வர, பள்ளிக்கூட விட்டு வந்த உடனே பாரதியார் பாட்டை நாங்க படிக்கணும், வாய் விட்டு படிக்கணும். ராத்திரி வீட்டுல விளக்கேற்றி வச்ச உடனே நானும் என் தம்பியும் உட்கார்ந்து கொண்டு திருவாசகம் ஒவ்வொரு பதிகம் படிக்கணும். 51 நாள் இல்ல 61 நாள் திருச்சதகம் 10 நாளைக்கு ஓடும், படிக்கணும். அது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நிறைவை கொடுக்கிறது, சான்றோர்கள் பாராட்டை கொடுக்கிறது. இதற்காக சட்டிசாமி சித்தருக்கு நம்முடைய மனங்கனிந்த நன்றியை தெரிவித்து, நம்முடைய ஐயா நீதியரசர் திருவடிகளை வணங்கி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய திரளான சான்றோர்கள், வகுப்பிலே பார்க்காத முகங்களை எல்லாம் இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப பேர் வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் வானாளா நாச்சியானார் ரோட்டில் 1ஆம் நம்பரில் ஒரு சட்டிச்சாமி சித்தர் கோயில் இருக்கிறது. வாருங்கள், வணங்குங்கள், மனச்சாந்தியோடு திரும்புங்கள் என்பதை சொல்லி இந்த உரையை அந்த சித்தர் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உலகால நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாதட்டும் பெருமாடே பெருமாடே நான் என்று மாதட்டும் பெருமாடே மால் கொண்ட வேதைக்குள் மணனாரும் மார்தங்குதாரை தந்து அருள்வாயே அருள்வாயே. தலைமை ஏற்று சிறப்புடன் நடத்தி கொடுத்த நீதியரசர் ராஜகோபுரம் திரு பேனா சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரது சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நடந்த திருவாசக வகுப்புகளில் கலந்து கொண்டு சொல்லோவியர் திரு சோச்சோமி ஐயா அவர்களின் மெய்சிலிருக்கும் கருத்துக்களை கேட்டு அதனை இந்த கூட்டத்தில் அற்புதமாக எடுத்துரைத்த திருவாளர்கள் பேராசிரியர் திரு தேவடா வெங்கடாஜலம் அவர்களுக்கும், டாக்டர் தினமணி பிரகதீஸ்வரன் அவர்களுக்கும், சைவ சித்தாந்த மணி திரு மீனா முத்துமாணிக்கம் அவர்களுக்கும் எங்கள் அன்பு கலந்த நன்றி உறுத்தாகுக.
கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் மார்ச் 2025 வரை 11 ஆண்டுகள் புண்ணியமிக்க இடத்தில் திருவாசக வகுப்புகள் நடத்தி அதற்கு அருமையான விளக்கங்களும் கதைகளும் சொல்லி சிறப்பித்து நமது ஊரைச் சேர்ந்த பொற்கிளி கவிஞர் சொல்லோவியர் திரு சோச்சோமி சுந்தரமையா அவர்களுக்கு நம் குழுவின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழுவின் சார்பில் மற்றும் இந்த சட்டிசாமி கோயிலை அனைவரும் போற்றும் விதமாக அருமையாக நிர்வகித்து வரும் திரு லேனாச்சுனாபானா பழனியப்பண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் துணைவியார் அழகமையாட்சி அவர்களுக்கும் அவர்களது ஆலோசனையின் பேரில் திறம்பட நடத்தி வரும் திரு ராம தின்னப்பண்ணன் அவர்களுக்கும் திரு சோச்சோமி ஐயா அவர்களுக்கும் வகுப்புகள் தோறும் தவறாமல் வந்து கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இன்று வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்த்து. பான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவனையே நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, கவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சட்டிசாமி திருவுடைகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாரும் அமைதியா